ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளற் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். அற்புதமான நாள். சென்னையிலலாம் நல்ல மழை. இங்கே அனைவரும் வருவதற்காக மழை கொஞ்சம் தள்ளி போயிருக்கு, அவ்வளோதான். மழை கண்டிப்பாக வரும், கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. ரொம்ப அழகாக இப்போ இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக பேசினார். இப்போ நாம் என்ன இங்கே எதற்காக இப்போ நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, நாம் எப்படி இறைவனிடத்திலே சரணடைவது. ஏன்னா எதா இருந்தாலும் நமக்கு ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னா நோ பெயின் நோ கெயின் இல்லையா? எதையும் இழக்காமல் எதையும் பெற முடியாது. அப்போ இறைவன்கிட்ட ஏதாவது பெற வேண்டும் என்றால், இப்போ இத்தனை லட்சம் பேர் இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னா எதற்காக? இங்கே மலையை சுற்றுறாங்க அப்படின்னா அது எதற்காக? வாக்கிங் போகிறாங்களா என்ன? வாக்கிங் போகிறாங்க இல்லை. இப்போ என்ன ஒரு காரணம்? ஏதோ ஒரு வேண்டுதல் இல்லையா? ஒரு விண்ணப்பம், இறைவனிடத்தில் ஒரு விண்ணப்பம் அல்லது ஒரு வேண்டுதல் வைத்து இந்த மலையை சுற்றினால் அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்பதற்காகவும், நம்மளுடைய வினைகள் எல்லாம் மறையும் என்பதற்காகவும், இறைநிலையை இறைவனுடைய அருளை நாம் பெற வேண்டும் என்பதற்காகவும் இந்த கிரிவலம். இது இந்த முழு நிலவு நேரத்திலே இந்த கிரிவலத்தை இப்போ தான் ஆரம்பிக்குது. 8:47 தான் இன்றைக்கி பௌர்ணமி தொடங்குகிறது. அதனால் சரியான நேரத்தில் தான் நாமளும் இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த இறைவனுடைய அருளை நாம் பரிபூரணமாக பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இறைவனுடைய அருளை பரிபூரணமாக பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? எல்லாருக்கும் தூக்கம் வருதா? மணி 9:15 ஆகுது. தூக்கம் வருதா இல்லையா? பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு. எல்லாரும் பகவத்கீதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? உத்தவ கீதைன்னு ஒன்று இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? யாருக்கா தெரியுமா? உத்தவ கீதைன்னு ஒன்று. அதுக்கு வர இந்த பகவத்கீதையில் நம்மளுடைய பாஞ்சாலி எல்லாருக்கும் தெரியும். அந்த பாஞ்சாலி எல்லாரும் விளையாடுறாங்க, விளையாடி ஒன்று ஒன்றா தோற்றுட்டு வராங்க. கடைசியில் பாஞ்சாலியும் தோற்றுட்டாங்க. பாஞ்சாலியை பிடிச்சி இழுத்துட்டு வர சொல்கிறாங்க. பாஞ்சாலி வைத்துக்கிட்டு வரப்படுகிறாள். பாஞ்சாலியை தூக்கில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா கிருஷ்ண பரமாத்மா பாஞ்சாலியுடைய இந்த மானத்தை காப்பாற்றுகிறார் இல்லையா? இதுதான் அதில் சொல்லப்படுகிறது. இந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய தேர்வட்டின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் உத்தவர். அந்த எல்லாம் முடிஞ்சிருச்சு, பாரதம் எல்லாம் அந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, யுத்தம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் செட்டில் ஆயாச்சு. அப்போ கிருஷ்ண பரமாத்மா கேட்குறாரு, அப்பா நான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், நீ ஒருத்தன் தான் எங்கிட்டேருந்து இன்னும் எதையுமே கேட்டு வாங்கிக்கல, உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தரேன் அப்படின்னார். உத்தவர் வந்து, கிருஷ்ணா எனக்கு உன் கூட இருந்ததை விட வேறு என்ன பெரிய ஒரு சுகம், எனக்கு அந்த பெரிய புண்ணியமே எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை, ஆனால் என்னுடைய மனதிலே சில சந்தேகங்கள் இருக்கின்றன, அதை நீ தெளிவுபடுத்தினா போதும் அப்படிங்கிறார். கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே, என்ன தெரியலையா, என்ன கேட்க போகிறேன்னு தெரியாதா, அவருக்கு தெரியும்.
இப்போ என்ன கேட்க போகிறான் அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே, சரி கேளு, என்ன உனக்கு சந்தேகம்? கிருஷ்ணா, நீ வந்து திரௌபதியின் மானத்தை காப்பாற்றினாய் என்று மார்தட்டி சொல்லிக் கொண்டிருக்கின்றாயே, அதில் தான் எனக்கு சந்தேகம். கிருஷ்ணனுக்கு வந்து சரி என்ன கேளு, என்ன சந்தேகம் கேளு. ஆபத் பாண்டவன் தானே நீ, அநாத ரட்சகன் ஆபத் பாண்டவன் தானே. நீ என்ன செய்திருக்க வேண்டும், ஆனால் என்ன செய்தாய்? இந்த யுத்தம் வராமல் நீ முதலிலே தடுத்திருக்க வேண்டும். யுத்தம் வராமல் தடுத்திருக்க வேண்டும், அதை நீ தடுக்கவில்லை. சரி, அந்த யுத்தத்திற்கான காரணம், அந்த பகடைக்காய் அவங்க விளையாட வராங்க இல்லையா, அந்த விளையாட்டை நீ தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டும், அதையும் செய்யலை. சரி, அப்படி விளையாடும் போது அந்த பகடை காய்களை யாருக்கு சாதகமாக விழ வேண்டுமோ அப்படியும் செய்திருக்க வேண்டும், நீ அதையும் செய்யலை. இவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியிருக்கும், அதையும் நீ செய்யலை. பாஞ்சாலியை அவர்கள் அடமானம் வைக்கும் பொழுது அதையாவது தடுத்திருக்க வேண்டும், நீ அதையும் செய்யலை. அந்த பாஞ்சாலியை ஒருவன் சிகையை பிடித்து இழுத்து வந்து கொண்டிருக்கின்றானே, அதையாவது தடுத்தாயா? அதையும் தடுக்கலை. அவளை இங்கே ஒரு சபையிலே மானபங்கம் செய்யும் பொழுது, அந்த துகிலை உரிக்கும் பொழுது, துகிலை உரியும் பொழுது நீ அதை தொடக்கத்திலே தடுத்திருக்க வேண்டும். ஒருவன் சிகையை பிடித்து இழுத்து வந்து அவன் துகிலை உரிக்கும் பொழுது அமைதியாக இருந்த நீ, நான் அவளுடைய மானத்தை காப்பாற்றி விட்டேன் என்று பறைசாற்றிக் கொள்வது எந்த விதத்திலே நியாயம்? அவளுடைய மானம் அப்பொழுதே போய்விட்டது. எப்பொழுது ஒருவன் அவளை இழுத்து வந்து அந்த துகிலை உரிய தொடங்குகின்றானோ அப்பொழுதே அவளுடைய மானம் போய்விட்டது. நீ அப்புறம் எதை காப்பாற்றுகிற, நீ மாறு தட்டிக்கிற அப்படின்னு அவ்வளோ தைரியம் இல்லை இந்த கேள்வி கேட்கறதுக்கு. எதை காப்பாற்றினாய் என்று நீ மாறு தட்டி கொள்ளுகிறாய் அப்படின்னு அவர் கேட்குறார். அவர் கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே, நல்லா தான் கேட்ட, கூடவே இருந்துட்டு இப்படி ஒரு கேள்வி, சரி பரவாயில்ல, இங்கே அறிவு வென்று இருக்கின்றது, அறிவு வென்று இருக்கின்றது. என்ன செய்திருக்க வேண்டும்? தர்மன் என்ன செய்திருக்க வேண்டும்? துரியோதனன் என்ன செய்தான்? துரியோதனனுக்கு அந்த அந்த தாயம் விளையாடும் பொழுது அவன் சொல்லிட்டான், நான் வந்து எல்லா பொருளையும் பணயம் வைக்கின்றேன், என்னிடம் பொருள் இருக்கின்றது, ஆனால் காயை உருட்ட தெரியாது, என்னுடைய மாமா சகுனி காயை உருட்டுவார் என்று சகுனியை அங்கே இழுத்து வந்தான். அவனுடைய மதிநுட்பம் அங்கே வேலை செய்தது. தர்மம் என்ன பண்ணியிருக்கணும்? அதே போல நானும் பணயம் வைக்கின்றேன், எனக்கு பதில் கிருஷ்ணன் காயை உருட்டுவான் என்று சொல்லியிருந்தால் அங்கே என்ன நடந்திருக்கும்? அவன் அப்படி செய்யவில்லை, அவனுடைய மதிநுட்பம் அங்கே வேலை செய்யவில்லை. அதுதான் போச்சு. தர்மன் என்ன வேண்டிக் கொண்டான்? சூதாடுவதை கிருஷ்ணன் அனுமதிக்க மாட்டான் என்று தெரிந்து கொண்டு இந்த சூதாட்ட அரங்கிற்குள் கிருஷ்ணன் வரக்கூடாது என்று என்னிடமே அவன் விண்ணப்பம் வைக்கின்றான். அப்போ நான் எப்படி உள்ள வருவேன்? நான் உள்ள வரல. இவனுடைய சகோதரர்களை அவன் வைத்து ஏதோ மாளிகையை வச்சு அவனுடைய அரங்கா எல்லாத்தையும் வச்சு தோத்துக்கிட்டே வந்தான். அவனுடைய சகோதரர்களை அடமானம் வைக்கும் பொழுது அந்த சகோதரர்களாவது என்னை அழைத்தார்களா? கிருஷ்ணா என்று என்னை அழைத்தார்களா? அழைக்கவில்லை. சரி, அதுவும் போச்சு. திரௌபதியை வைத்து சூதாடும் பொழுது அப்பொழுதாவது என் ஞாபகம் யாருக்காவது வந்ததா? வரல. சரி, திரௌபதி மட்டும் என்ன செய்தாள்? அவளை இந்த அரங்கத்திலே இழுத்து வந்தபோது அவளுடைய வாத திறமையை அவள் காட்டினாலே ஒழிய அனைவரிடமே என்னை வைத்து நீங்கள் எப்படி சூதாட முடியும்? உங்களை நீங்கள் இழந்த பிறகு என்னை நீங்கள் வைத்து சூதாடுவதற்கு உங்களுக்கு எங்கே உரிமை இருக்கின்றது என்றெல்லாம் அந்த அரங்கத்தினரை பார்த்து வாதாடினாலே ஒழிய அவள் என்னை அப்பொழுதும் அழைக்கவில்லையே. நான் வெளியே காத்து கொண்டிருந்தேன், யாராவது என்னை அழைக்க மாட்டார்களா என்று காத்து கொண்டிருந்தேன். அவள் அந்த துகிலை உரியும் பொழுது ஒரு கட்டத்தை தாண்டின பிறகுதான் கிருஷ்ணா என்று இரண்டு கையையும் தூக்கி என்னை அழைத்தால் அந்த க்ஷணம் நான் அங்கே தோன்றி அவளுடைய மானத்தை காப்பாற்றினேன். இந்த பதில் வந்து நமக்கெல்லாம் ஏற்புடையதாக இருக்கா? ஓரளவுக்கு. உத்தவருக்கு ஏற்புடையதாக இல்லை. அப்போ நீ என்ன கூப்பிட்டா தான் வந்து காப்பாற்றுவியா?
அப்ப அவங்க தவறு நடக்கும் பொழுது அதை நீ தடுக்க மாட்டாயா? உன்னை அழைத்தால் தான் வந்து காப்பாற்றுவாயா அப்படின்னு உத்தவர் மறுபடியும் இன்னொரு போடு போடுறார். அப்ப கிருஷ்ணர் சொல்றார், நான் அழைத்தால் தான் வந்து காப்பாற்றுவேன் என்று இல்லை, ஆனால் ஆனால் அழைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களிடத்திலே இருக்கின்றதா அப்படின்னு கேட்கிறார். என்னை அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடத்திலே இருக்கின்றதா? என்னை வரவேண்டாம் என்று சொல்லி ஒருவன் விண்ணப்பம் வைத்து வேண்டுதல் வைத்து சென்றிருக்கின்றான். அப்பொழுது நான் வர வேண்டும் என்றால் அந்த தர்மத்தை மீறி நான் வர வேண்டும் என்றால் மற்றொரு விண்ணப்பம் அங்கே இருக்க வேண்டும். இதுதான் நியதி அப்படின்ற. அப்பொழுது உத்தவர் அப்போ அவருக்கு ஒன்றும் பெரிய திருப்தி எல்லாம் ஏற்படலை. சரி, ஏதோ கிருஷ்ணா எல்லாம் உன்னுடைய திருவிளையாடல், இருந்தாலும் எனது மனம் ஒப்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இது உத்தவ கீதையாக ஒரு நூலாக வெளிவருகிறது. அப்பொழுது அங்கே அந்த திரௌபதிக்கு கிருஷ்ணன் எப்பொழுது அருள் அளித்தான்? திரௌபதி வாதம் பண்றா, ஒன்றும் இல்லை. அவள் இரண்டு கைகளையும் இப்படி வைத்துக்கொண்டு என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள்ன்றா. அப்போ கூட அவளுக்கு அந்த முழு சரணாகதி இல்லை. எப்பொழுது அவள் இரண்டு கைகளும் அடைச்சா என்ன வேணாலும் ஆயிட்டு போட்டோண்டா அப்படின்னு ரெண்டு கையை தூக்கினா பாருங்க, அதுதான் முழு சரணாகதி. அதுதான் முழு சரணாகதி, முழு நம்பிக்கை, முழு சரணாகதி. அந்த முழுமையான 100% பூரண சரணாகதி அதுதான் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இறைவனுடைய திருவடி இங்க எல்லாம் இந்த கிரிவலம் 14 மைலா கிலோமீட்டர் ஆகையா, 14 மைல் நடக்கிறாங்க அப்படின்னா அது முடியும் போது பாருங்க, அவங்க காலில் கொப்பளம் வந்திருக்கு, மண்ணை இல்லை. இதை சாதாரணமாக எங்கேயாவது போய் நடக்க சொல்லுங்க, 4 மைலில் கொப்பளம் வந்துடும். அப்போ இங்கேயாவது இந்த கொப்பளம் வர்றதில்லை. ஏன் யாரும் மூர்ச்சை அழைத்து விழறதில்லை? 14 மைல் தொடர்ந்து நடக்கிறாங்க, கேப் விட்டுலாம் இல்லை, தொடர்ந்து நடக்கிறாங்க. ஆனால் ஏன் ஒன்றும் ஆகிறது இல்லை? இது அருள், இது அருள். அந்த அருளை அடைவதற்குண்டான அந்த முயற்சியிலே அவர்களை ஆண்டவன் காப்பாற்றிக் கொண்டே இருக்கின்றான். இப்படி இறைவன் நம்மை காப்பாற்றிக் கொண்டே இருப்பான். இது நமக்கு விளங்குறது இல்லை, புரியறது இல்லை. இறைவன் நம்மளை எப்படி காப்பாற்றுறான்னு நமக்கு புரியறதே கிடையாது இல்லையா? ஸோ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இறைவன் நம்மளை எப்படி காப்பாற்றுறான்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ நம்மள எல்லாரும் இறைவன் காப்பாற்றிட்டு இருக்கிறதுனால தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? இறைவன் காப்பாற்றவில்லை என்றால் நம்மளுடைய நிலை என்ன? இந்த திருவடி அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே யாராவது வைணவர்கள் இருக்கீங்களா? வைணவர்கள் அவங்களுக்கு எந்த அந்த திருவடின்னா என்னன்னு தெரியும். திருவடி என்றால் பெரிய திருவடி, சிறிய திருவடி என்று இருக்கிறது. நம்ம ஆண்டவனுடைய பாதம், அதான் திருவடின்னு சொல்லி இருக்கிறோம். இந்த திருவடி அப்படின்னு சொல்லும் பொழுதே அது வைணவத்தை சார்ந்த ஒரு சொற்றொடர். பெரிய திருவடி என்பது நமது திருமாலின் வாகனமாகிய கருடன், அதை தான் பெரிய திருவடி என்று சொல்லுவார்கள். சிறிய திருவடி அப்படின்னு சொல்லும் பொழுது அது நமது அனுமனை குறிக்கும். ஆனால் திருவடி என்றால் அது இறைவனுடைய திருவடி. அந்த திருவடியை நாம் எப்படி பற்ற வேண்டும்? அந்த திருவடியை நாம் எப்படி பற்ற வேண்டும்? இங்கே கூட பார்த்தேன், இந்த பக்கமான்னு தெரியல, ஒரு பெரிய திருவடியை இங்கே செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த பக்கம் நினைக்கிறேன், பெருமாள் ரொம்ப பெருசா இருக்கு. விஸ்வரூப தரிசனம் அப்படின்னும் பொழுது அந்த திருவடியை இங்கே அமைத்திருப்பார்கள். அதை இங்கே நீங்கள் பார்க்கலாம், நடந்து போகும்போது பார்க்கலாம். திருமூலர் சொல்றாரு, திருவடியே சிவமாவது, பேரில் திருவடியே சிவலோகம், சிந்திக்கில் திருவடியே செல்கரியது, செப்பில் திருவடியே தஞ்சம் உள் தெளிவார்க்கே, மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தனங்கள் ஆவதும் சுந்தரமாவதும் தூய் நெறி ஆவதும் எந்தை பிராந்தன் இணையடிதானே. இப்படி எல்லாரும் நிறைய பேர் இந்த திருவடியை பற்றி
சொல்லியிருக்கிறாங்க. திருஞான சம்பந்தர் சொல்றாரு, பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார், பாதம் தொடுவார் பாவம் தீர்ப்பார், தீங்கரும் பணையர் நல் திருவடி தொழுவார், ஊன்றி நயன் துருக உவகைகள் தருவார், உச்சி மேல் உரைபவர் ஒன்றால தூரார். திருஞான சம்பந்தர். திருவள்ளுவர் கொடுக்கிறார், பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். திருவள்ளுவர் சொல்றார். அருணகிரிநாதர் பாடுறார், நாள் என் செய்யும் எனைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும்? இறைவனுடைய திருவடி அங்கே வந்து நிற்கும் பொழுது வேற எதுதான் என்ன செய்யும்? திருநாவுக்கரசர் பாடுறாரு, கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டறியாததை எல்லாம் கண்டேன் அப்படின்னு பாடுறார். கண்டேன் அவன் திருப்பாதம், அதை பார்த்த உடனே கண்டறியாததை எல்லாம் கண்டேன்னு பாடுறார். மாணிக்க வாசகர் சொல்றார், நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, ஏகம் கொடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் மெய் கடல்கள் வெல்க அப்படின்னு அவர் பாடுறார். இப்படி இந்த இறைவனுடைய திருவடியை பாடாதவர்களே இல்லை. வள்ளலார் பாடுறார், அறியாத பருவத்தை என்னை வலிந்து அழைத்தே ஆடல் செய்யும் திருவடிக்கே பாடல் செய்ய பணித்தார். அந்த திருவடியை நோக்கி பாடல் செய் என்று இறைவன் வள்ளற் பெருமானை பணிக்கின்றார். சரியாத மனச்சிறியன் செய்த பிழையெல்லாம் திரு விளையாட்டென கொண்டே திருமாலை அணிந்தார். வள்ளலாருடைய பாடல்களை எல்லாம் இறைவன் திருமாலையாக அணிந்து கொண்டிருந்தார். வள்ளற் பெருமான் இறைவனுடைய திருவடியை பற்றி பல ஆயிரக்கணக்கான பாடல்கள், 1-2 பாட்டு கிடையாது, ஆயிரக்கணக்கான பாடல்கள். அதில் கொஞ்சம் சாம்பிள் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். வேற ஒன்றும் ஆயா கொடியேனுக்கு அன்புடையாய். நம்ம எல்லாரும் இறைவன் கிட்ட என்ன வேண்டணும்னு தெரியறதே கிடையாது. இறைவன் கிட்ட என்ன வேண்டணும் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? இறைவன்கிட்ட நம்மளுடைய வேண்டுதலை கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்கணும். சத்தமே வரல, எல்லாம் தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். அப்போ இறைவன் கிட்ட நம்ம கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்கணும். ஐயா வள்ளலார் பாடுறாரு, ஆயா கொடியேனுக்கு அன்புடையாய், நீ அருள் இங்கு ஈயா குறையே இலை கண்டாய். அருள் நீ கொடுக்காம இருக்கிறதே இல்லை, ஈயா குறையே இலை கண்டாய். மாயார்க்கும் வள்ள திருவடிக்கு விண்ணப்பம் யான் செய்து கொள்ளா குறையே குறை. நாம இறைவன் கிட்ட விண்ணப்பம் வைக்கிறது கிடையாதுங்க. இறைவன் கிட்ட விண்ணப்பம் வச்சோம் அப்படின்னா அவன் கொடுக்கறதுக்கு தயங்கவே மாட்டான், கொடுக்கறதுக்காக இருக்கிறான். கொடுப்பவனே இறைவன். முன்னாடி பேசணும், ரொம்ப அழகாக சொன்னார். இறைவனுடைய கை மேலே இருக்கணும், கொடுக்கக்கூடியவனுடைய கை மேலே இருக்கணும், வாங்குறவனுடைய கை கீழே இருக்கணும். கிருஷ்ண பரமாத்மாவோட கை ஒரு தடவை கீழே போயிடுச்சு, அவருக்கு மேலே கொடுக்கக்கூடிய கை ஒன்று வந்துச்சு. அப்போ அந்த கொடுப்பவனுடைய கையில மேலே இருக்கணும், அவன் தான் இறைவன் இல்லையா? நம்மெல்லாம் கேட்கறது இல்லை. எப்படி கேட்கறது, என்ன கேட்கறதுன்னு நமக்கு தெரியறது கிடையாது. முன்னம் காழி வள்ளலுக்கு முத்தி சிவிகை குடையோடு பொன் சின்னம் அளித்தோர் சிவபெருமான் தியாக பெருமான் திருவடியை கண்ணின்றுருகா நெஞ்சுருக கண்டேன், கண்ட காட்சிதனை என்னென்று உரைப்பேன், அப்பா நான் என்ன தவம்தான் செய்தேன். நம்ம இந்த மாதிரி இறைவனுடைய அந்த திருவடியை நோக்கி தான் அத்தனை பேரும் பாடுபட்டாங்க. அத்தனை பேரும் அந்த திருவடியை நோக்கி தான் பாடுபட்டாங்க. ஒரு அப்பாவும் பையனும் எப்பயுமே டூர் போயிட்டு இருப்பாங்க. ஒரு 10 நாள் டூர் எங்கேயாவது போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வருஷம் ஐடி கம்பெனிலாம் கம்பல்சரியாக 10 நாள் லீவ் விடுவான். இதுக்காகவே ஐடி கம்பெனியில் கம்பல்சரி 10 நாள் லீவு, அவன் லீவ் போட்டே ஆகணும். அவங்க டூர் போகணும். அன்றைக்கி பையன் வந்து கேட்குறான், அப்பா வருஷம் போயிட்டு வந்துட்டுருக்குறோம், நான் தான் 10th எல்லாம் முடிச்சுட்டு பெரிய பையன் ஆகிட்டேனே, இந்த தடவை இந்த ட்ரெயினில் நான் மட்டும் போயிட்டு வரட்டுமா? அப்பாவுக்கு புரியல. இவன் வந்து டூர் போயிட்டு வர்றது கேட்குறானே, எப்படி இவன் போவான்? டூர்லாம் இல்லைப்பா, அந்த ட்ரெயின் பயணம்
நான் போயிட்டு திரும்பி வரேன், நான் டிக்கெட் எடுத்து கொடு, நான் தனியாக போயிட்டு வரேன். அனுப்புவோமா? நம்ம அனுப்புவோமா? அனுப்ப மாட்டோம். கொஞ்சம் அப்படியே கலந்துக்கோங்க, நல்லாயிருக்கும். தூக்கம் வராது, இல்லாட்டி எனக்கே தூக்கம் வந்துடும். அவங்க அப்பா வந்து டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. பையன் ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டா. அப்போ வந்து பாய் சொல்லிட்டாரு. பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே தனியாக ட்ரெயினில் போகிறோம்னு ஒரு கெத்து இல்லையா? பையன் உட்காந்தான். அப்படியே எல்லாரையும் அப்படி நிமிந்து தலை நிமிந்து எல்லாரையும் இப்படி பார்த்துட்டு இருக்கிறான். ட்ரெயின் கிளம்பிருச்சு. இப்படியே போது ஒரு 2-3 ஸ்டேஷன் போச்சு. இருக்கிறவங்கள இறங்குறாங்க, புதுசாக எல்லாம் வராங்க. அப்படி ஒரு ஸ்டேஷனில் கொஞ்சம் அப்படி தடியாக கொஞ்சம் ஆளுங்க வந்து அப்படி உட்காடுறாங்க. பையனுக்கு கொஞ்சம் உறுத்துது. என்னடா அப்படின்னு அப்படி செவுத்து ஜன்னல் ஓரமாக ஒதுங்குறான். அது வரைக்கும் அப்படி கம்பீரமாக உட்காந்துட்டு இருந்தான், தெனாவட்டாக இருந்தான். தனியாக போகிறோமே அப்படிங்கிற ஒரு ஆனந்தம். கொஞ்சம் ஆளுங்க கொஞ்சம் வேறு மாதிரி ஆன உடனே அப்படி ஜன்னல் ஓரமாக ஒதுங்குறான். கொஞ்சம் பயம் வருது, என்னடா தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு. அவங்க அப்பா அவனை ட்ரெயினில் ஏறும்போது பாக்கெட்டில் ஒன்று திணிக்கிறார். உனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் பொழுது இது உனக்கு பயன்படும் அப்படின்னு. அவன் அப்படியே கொஞ்சம் பயம் உச்ச சாதையில் வந்துருச்சு. என்னடா பண்ணுறது, இங்கேருந்து எப்படா நழுவுறது? அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, அப்பா என்னமோ கொடுத்தாரு பாக்கெட்டில், என்ன இருக்குது பார்ப்போம். எடுத்தான் ஒரு பேப்பர். அதில் என்ன எழுதியிருக்கோம்? எனி கேஸ்? என்ன எழுதியிருக்கோம் ஐயா? யாரும் கலந்துக்க மாட்டேங்கிறீங்க, ரொம்ப கோபமாக இருக்கீங்களோ? சாப்பிட்டீங்களா? என்னங்க அதில் என்ன எழுதியிருக்கு? தம்பி பயப்படாத, நான் பக்கத்து பெட்டியில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன்னு எழுதி. நான் பக்கத்து பெட்டியில் தான் உட்காந்துட்டு இருக்கிறேன். பையனுக்கு உடனே ஒரு தெம்பு, அப்படியே மூஞ்சியெல்லாம் மலர்ச்சி. மறுபடியும் அப்படி நிமிந்து உட்காடுறான். அப்படி கூடி குறுக்கி ஓரமாக உட்காந்துட்டு இருந்தவன் அப்படி நிமிந்து உட்காடுறான். எல்லாரையும் அப்படி அலட்சியமாக ஒரு பார்வை பார்க்குறான். இதுதான் அந்த இறைவன் நம்ம கூடவே இருக்கிறான்றதுக்கு ஒரு உதாரணம். நம்ம கூட இறைவன் இருக்கானா இல்லையா? இருக்கிறான். அது நமக்கு தெரியறதில்ல. அப்படியே பயந்து போய் ஓரம் கட்டி உட்காந்துக்கிறோம். அதை ஞாபகப்படுத்திக்கணும் அப்பப்போ. அதுக்கு தான் இது மாதிரி ஒரு கிரிவலம். மாதம் ஒரு கிரிவலம் ஏன் அமைத்தார்கள்? ஆனால் நான் இருக்கிறேன்டா, அவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு, பயப்படாதீங்கடா அப்படின்னு இறைவன் நமக்கு சொல்லுவதை நாம் உணர்வதற்காகத்தான் இந்த கிரிவலம். அதுக்காக தான் இன்றைய நிகழ்வு, வேற ஒன்றுமே கிடையாது இல்லையா? இறைவன் இருக்கிறான், காப்பாற்றிப்பான். உள்ளும் புறமும் வள்ளல் இருக்க வாட்டமேன், வள்ளலார் சொல்றார். உள்ளும் புறமும் வள்ளல் இருக்க வாட்டமேன். இந்த பயந்து போன பையன் எப்படி ஆனா அப்புறமா மறுபடியும் அப்படி தள்ளணும். அப்பா பக்கத்தில் இருக்காரு, பக்கத்து வீட்டில் தான் அப்பா இருக்கிறாரு. என்ன இருந்தாலும் ஒரு குரல் கொடுத்தா வந்துடுவார் இல்லையா? அந்த தைரியம். அப்போ இங்கே ஒரு குரல் கொடுத்தா வந்துடுவார் இல்லையா? ஒரு குரல் கொடுக்கணும், அவ்வளோதாங்க. குரல் கொடுத்தா வந்துடுவார் காப்பாற்றுறதுக்கு. எங்கே இருக்கிறாரு? பஞ்சமிலார் நாம் வருந்திடில் அப்போதே அஞ்சல் என்பார், இதோ அம்பலத்தில் இருக்கின்றார். வள்ளலார் பாருங்க, இதோ இருக்காரு, இதோ பக்கத்திலே இருக்காரு, வந்துடுவார், பயப்படாதே, அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே. பஞ்சமிலார் நாம் வருந்திடில் அப்போதே அஞ்சல் என்பார், இதோ அம்பலத்தில் இருக்கின்றார். இதோ பக்கத்திலே இருக்காரு. நம்ம எல்லாருக்குள்ளாரையும் இறைவன் இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? நம்மளுடைய புருவ மத்தி இங்கே உள்ள இருக்கிறார். இது ஒருத்தர். நம்ம தான் எங்கெங்கயோ இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞானத்தங்கமே. இங்கேயே உள்ளுக்குள்ளாரையே வச்சுட்டு இருக்கிறையா ஆண்டவனை. ஆனால் எங்கெங்கயோ வெளியே தான் தேடிட்டு தெரியும். கொஞ்சம் அப்படி உள்நோக்கி பயணம் பண்ணோம் அப்படின்னா ஒரு பயமும் இல்லாமல் வரணும் இல்லையா? அதுக்காக தான் இன்றைய நிகழ்வு. என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் இது இடுகின்ற போது அவருக்கு இளையன்று இல்லாமல் கொடுக்கின்ற இடம். அந்த திறமை வேணுங்கிறார். இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கக்கூடிய திறமை. இறையாம் நீ என்றும் நினைவிடா நிலையும், நான் என்றும் உள் நினைவிடா நெறியும், அயலார் நிதியொன்று நயவாத மனமும் உள் நினை நின்ற நெறியாத தீரம். சீ என்று பே என்று நாய் என்று பிறர்தமை தீங்கு சொல்லாத தெளிவும். இதெல்லாம் எனக்கு வரணும், இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு வள்ளலார் பெருமான் ஒரு பெரிய லிஸ்ட் வந்து கேட்கிறார். வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடிக்கு ஆளாக்குவாய்னு முடிக்கிறார். நின் திருவடிக்கு ஆளாக்குவாய். என்னெல்லாம் கேட்டு இதெல்லாம் கேட்டால் கூட கடைசியில் எங்கே வந்து நிற்கிது? அது இறைவனுடைய திருவடியில் தான் போய் நிற்கணும், வேற எங்கேயும் போக முடியாது. எங்கே சுற்றினாலும் எங்கே வரணும்? திரும்பி அங்கே தான் வந்து நிற்கணும். எங்கே வேணாலும் சுற்றி பாருங்க,
திரும்பி அங்கே தான் வந்து நிற்கும். நின் திருவடிக்கு ஆளாக்குவாய். எது வரினும் வருக, எது போயினும் போக, நின் இணையடிகள் மறவாத மனம் ஒன்று மாத்திரம் என கடைதல் வேண்டும் அரசேன்னு பாடுவார். எது வேணாலும் வரட்டும், எது வேணாலும் போட்டோம், என்னை விட்டு எது வேணாலும் போட்டோம், எதை பற்றியும் கவலை கிடையாது. வறுமை வரினும் வருக, மதி வரினும் வருக, அவமதி வரினும் வருக, எது வரினும் வருக, எது போயினும் போக, நின் இணையடிகள் மறவாத மனம் ஒன்று மாத்திரம் என கடைதல் வேண்டும் அரசே. அது மட்டும் இருந்தால் போதும். அது இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? மறுபடியும் விட்டது எல்லாத்தையும் பிடிச்சிடலாம். ஆனால் அதை விட்டுட்டோம்னா நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாம் போயிடும். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டோம்னா எல்லாம் போயிடும். பற்றிய பற்றுகள் அனைத்தையும் பற்றற விட்டு அருளம்பல பற்றிவினா எற்றும் இரவீரேன் வள்ளலார் சொல்றார். மரணத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா இறைவனை பற்றி கொள்ள வேண்டும். எல்லா பற்றியும் விட்டுட்டு இறைவனை பற்றி கொள்ளுங்கள். அதை பற்றினீங்கன்னா மரணமே போயிடும் நம்ம அப்படிங்கிற. இப்போ மரணமே வராது அப்படின்னா அப்புறம் மற்றதெல்லாம் சொல்லணுமா பாருங்க. பார்வண்ட நடையில் வன் பசி கொண்டு வந்து இறப்பார் முகம் பார்த்திறங்கும் பண்பும் நின் திருவடிக்கு அன்பும் நிறை ஆயுளும் பதியும் நல் நிதியும் உணவும் சீர்கொண்ட உணர்வும் சீர்கொண்ட நிறையும் உட்புறையும் மெய்ப்பொழும் நோய் தீமை ஒரு சற்றும் அணுகாத திறமும் மெய்த்திடமும் நல்லிடமும் நின் அடியர் புகழ் செப்புகின்றோர் அடைவர்தான். இறைவனுடைய புகழை கூட இல்லைங்க ஐயா, இறைவனுடைய அடியார் புகழை யார் சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு இவ்வளவும் கிடைக்குமா? எப்படி? இறைவனுடைய புகழை கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ராம நாமத்தை விட, ராமனை விட ராமன் நாமம் வலிமையானது. ராமனை விட ராமன் நாமம் வலிமையானது. ஒரு அனுமார் பக்தர், அவருக்கு அனுமார் கூட விளையாடணும்னு ஆசை. அனுமன் பக்தர் அனுமன் கூட விளையாடணும்னு ஆசை. அனுமன் ஒரு நாள் பிரேயர் பண்ணும்போது கேட்குறாரு, உன் கூட நான் விளையாடணும்பா. அனுமாருக்கு இன்னும் நம்ம கூட விளையாடணுமா? என்ன தைரியம் இவனுக்கு? நம்ம கூட விளையாடி இவன் ஜெயிக்க முடியுமா? அனுமனுக்கு தோணுது, நம்ம கூட விளையாடி இவனுக்கு ஜெயிக்க முடியுமா? அனுமன் வந்து, என்னப்பா தெரிஞ்சுதான் கேட்குறியா? ஆமாம் தெரிஞ்சுதான் கேட்குறேன். என் கூட விளையாடணுமா? ஆமாம் உன் கூட தான் விளையாடணும். பரவாயில்லையா? பரவாயில்ல, சரி விளையாடலாம். அனுமனும் அந்த அனுமன் பக்தனும் விளையாடுறாங்க. யார் ஜெயிப்பாங்க? அனுமன் தானே ஜெயிக்கணும். அனுமன் தோக்குறான். என்னடா தோத்துட்டோமேன்னு அனுமனுக்கு ஈகோ இருக்குமா இல்லையா? அனுமனுக்கு இருக்கு. என்ன தோத்துட்டோமே, இன்னொரு ஆட்டம் ஆடலாமா? அனுமன் கேட்குறான். இப்போ இன்னொரு ஆட்டம் ஆடலாமா? ஆடுவோமே. பக்தன் இன்னொரு ஆட்டம் ஆடுறான். பக்தன் தான் ஜெயிக்கிறான். அனுமன் மறுபடியும் தோத்துட்டான். சரி, 2 ஆட்டம் முடிஞ்சிச்சு. 3ஆவதா கடைசியாக ஒரு ஆட்டம். அனுமன் எப்படியாவது ஜெயிக்கணும்னு அனுமனுக்கு. அனுமன் அப்படியே என்னென்னமோ யோசனை பண்ணிடலாம், காயை உருட்டுறான், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. 3ஆவது ஆட்டமும் பக்தன் தான் ஜெயிக்கிறான். அனுமனுக்கு ஒன்றும் புரியல. ராமன் கிட்ட கேட்குறான் அனுமன், என்னையா இது சோதனை? உன்னுடைய தீவிர பக்தன் நான் தோக்குறேன், என்னுடைய பக்தன் ஜெயிக்கிறான், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அனுமன் கேட்குறான். ராமர் சொல்றாரு, நீ விளையாடுற ரைட்டு, உனக்கு யார் துணையா இருக்கிறா? நீங்க தான் துணையா இருக்கீங்க. நான் துணையா இருக்கிறேன். உன்னுடைய சக்தி என்னுடைய சக்தி ரெண்டும் சேர்த்து நீ விளையாடிட்டு இருக்கிற. அவன் விளையாடுறான். அவன் யாரோட பக்தன்? அவன் என்னோட பக்தன். அவனுடைய சக்தி உன்னுடைய சக்தி. நீ யாரோட பக்தன்? நான் உங்களுடைய பக்தன். அப்போ என்னுடைய சக்தி 3 சக்திகள் அவனிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன, அதனால அவன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா. அப்போ அடியாருக்கு வந்தபோது என்ன ஆகுது? அங்க ஆற்றல் கூடுது. அங்கே அனுமனுக்கு என்ன ஆச்சு? முதல்ல அந்த ஆணவம் கொஞ்சம், இவன் நம்மளை ஜெயிக்க முடியுமா, நம்மளை விளையாட கூப்பிடுறானே. இது ஆண்டவனாக இருந்தாலும் ஆணவம் வந்தால் என்ன ஆவான்? தோத்து தான் போகணும், தோத்து தான் போகணும். அப்போ தான் அனுமனுக்கு புத்தி வருது, ஐயோ. ஆனால் அதே அனுமன் என்ன பண்ணா? ராமர் பாலம் கட்டி தாயா கடலை தாண்டினாரு. அனுமன் எப்படி தாண்டினா? எப்படி தாண்டினா? ராமா ராமா ராமான்னு சொல்லிக்கிட்டே தாண்டிட்டான் இல்லையா? ராம நாமத்துக்கு அவ்வளவு ஆற்றல். ஆனால் ராமன் பாலம் தான் கட்டுறான், ராமன் தாண்ட முடியல. ஏன்? அந்த ராம நாமத்திற்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கு. ஏன்னா அந்த நம்பிக்கை, இறைவன் என்னை கைவிட மாட்டான், ராமன் என்னை கைவிட மாட்டான். அதான் இதனோட பெரிய கடல். ராமா அப்படின்னா
பறக்க ஆரம்பித்தான். ராமா ராமான்னு பறந்து போயிட்டான். அந்த நம்பிக்கை, அதுதான் சரணாகதி. அதுதான் நம்ம பண்ணணும். இறைவனிடத்திலே சரணடைய வேண்டும். நம்ம டீல் பேசுகிறோம் இறைவன்ட்ட. எனக்கு இதை பண்ணினா என் பையன் +2ல் பாஸ் பண்ணிட்டா 108 தேங்காய் உடைக்கிறேன் வியாபாரம். என் பையன் கண்டிப்பாக +2ல் பாஸ் பண்ணணும், அது உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு போனால் பாஸ் பண்ணிட்டு இருப்பான். நான் 108 தேங்காய் உடைக்கிறேன். அவர் வந்து அடப்பாவி, என்னுடைய ஆற்றலுக்கு என்னுடைய அருளுக்கு 108 தேங்காய் தானா வேலை இல்லையா? நம்ம அது மாதிரி ஒரு நிலையை, இறைவனுடைய அருளுக்கு ஒரு விலையை நாம் நிர்ணயம் செஞ்சு அங்கே பேரம் பேசிக்கிட்டு டீல் பேசிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். மிகவும் தவறு. 108 தேங்காய் பக்தியில் உடைச்சிட்டு போவோம், டீல் பேசி உடைக்காதேங்கிறாங்க. எல்லாரும் இறைவனுடைய திருவடியை நோக்கி பாடிக்கிட்டு இருக்காங்க, முன்னைய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. வள்ளல் பெருமாள், எங்கள் அப்பா வந்து வள்ளல் பெருமானுடைய உருவச்சிலை, ஐம்பொன் சிலை வச்சு அபிஷேகம் பண்ணுவாருங்க. அபிஷேகம் பண்ணிட்டு எல்லாம் முடித்த உடனே அந்த துண்டை வச்சு வள்ளல் பெருமானுடைய காலை அப்படியே பிடிச்சி விடுவார். நாங்கள்லாம் என்னப்பா பண்ணுற அப்படின்னு. ஆமாம், பெருமாள் நின்றுக்கிட்டே இருக்காருடா, கால் வலிக்காதா, அதனால கொஞ்சம் காலை பிடிச்சி விடுவேன் அப்படிம்பார். யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் முட்டாள்தனமாக இருக்கும் இல்லையா? இறைவனுக்கு கால் வலிக்குமா? ஆனால் அந்த பக்தி என்ன பண்ணுது, இறைவனுடைய அந்த காலை கொஞ்சம் பிடிச்சி விடுது. வள்ளல் பெருமான் பாடுறாரு பாருங்க, சைவ நிலைத்து தழைத்தோங்க வாடுகின்றாய் தெய்வமணியே, நின் திருவடிதான் நோகாதா, உன்னுடைய திருவடிதான் நோகாதா, அவமே கழித்து இங்கு அன்பர் கொள்ள வாடுகின்றாய் சிவமே, நினது திருவடிதான் நோவாதா. இப்படி இறைவனுடைய அந்த திருவடி அது நின்றுக்கிட்டே இருக்குதான். ஐயோ, கொஞ்சம் அது ஒரு கதை கூட இருக்குது. நீ எவ்வளோ நேரம் தான், நீ இப்போ ஒரு பக்தன் இறைவன் நின்றுக்கிட்டே இருக்கிறான். பக்தனுக்கு டெய்லி கோயிலுக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். என்னப்பா நீ கால் கடுக்க நின்றுக்கிட்டே இருக்கிற, உனக்கு கால் வலிக்கலையா? நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோயேன், நான் கொஞ்சம் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். இல்லைப்பா, இங்கே எல்லோரும் பக்தர்கள்லாம் வருவாங்க, விண்ணப்பம் வைப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அருள் கொடுக்கணும், வரம் கொடுக்கணும், அவங்க கேட்குறதெல்லாம் நடத்தி கொடுக்கணும், அவங்க கேட்குறதெல்லாம் நடக்க வைக்கணும், இதெல்லாம் நிறைய வேலை இருக்குதுப்பா அப்படின்னா. அதெல்லாம் இன்னும் நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் இன்னும் நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் நேரம் ஓய்வெடு அப்படின்னு. இறைவன் அப்படி ஓய்வு எடுக்க போயிட்டாரு. இவன் நின்றுட்டான். இவன் இறைவன் கிட்ட நின்றுட்டான். அப்போது ஒருத்தர் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு திருடன் பின்னாடியே வரான், வந்து ஒரு பொட்டி நிறைய திருடிக்கிட்டு வரான் ஒரு பொட்டியை. இவன் வந்தால் பின்னாடி போலீஸ் துரத்திக்கிட்டு வருது. அந்த பொட்டி அங்கே வச்சுட்டு அப்படியே திருடன் ஓடி போயிட்டான். போலீஸ் வருது, இவன் சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறான் ஒரு அப்பாவி. அவன் பார்த்தாங்க பக்கத்தில் பொட்டி, அவனை பிடிச்சிக்கிட்டாங்க. எங்கேருந்து எடுத்த, இது ஏன் திருடிட்டு வந்தான்? அவன் வந்து இல்லையா, நான் இப்போ தான் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறேன், எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறான். உன் பக்கத்தில் இருக்குது, சம்மந்தம் இல்லைங்கிறியா, இழுத்துட்டு போ. அவனை போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு போயிட்டான். இவன் நிற்கிறான், கடவுளாக நின்றுக்கிட்டே இருக்கிறானா. அவன் போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு போயிட்டாங்க. இவனுக்கு அப்படியே துடிக்குது, என்னடா அப்படின்னு சொல்லி. அந்த திருடன் அப்புறமா அப்படியே வரான், என்னடா பொட்டியை காணுமே அப்படின்னு. இவன் நின்றுட்டே இருக்கிறவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இவனுக்கு ஒன்றும் புரியல, இது எப்படி நம்ம தடுத்து நிறுத்தணுமே, நம்ம கண்ணெதிர்க்க ஒரு அப்பாவிய திருடன் பிடிச்சிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு இருக்குது. அப்போது அந்த போலீஸ்காரர் எல்லாரும் வராங்க, எல்லாம் அப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. இவன் பேச ஆரம்பிச்சிட்டான். கடவுள் பேசக்கூடாது இல்லையா? அவன் வந்து இல்லை அவன் திருடலை, இந்த ஆள் தான் திருடினா, அவன் திருடலை அப்படின்னு சொல்லி இவர் வந்து நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த உண்மையான திருடனை பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்க, இவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவனுக்கு ரொம்ப பெருமை, நாம் வந்து ஒரு பெரிய விஷயத்தை நம்ம தடுத்து நிறுத்திட்டோம், காப்பாற்றிட்டோம் அப்படின்னு இறைவன்கிட்ட போயிட்டு, இறைவன் நான் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா, நான் சும்மா இருந்திருப்பேன். அது எப்படி அவன் வந்து ஒரு நிரபராதி, எப்படி அவன் தண்டிக்கப்படலாம், அதனால் நான் பண்ணால் தான் கரெக்டு, கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடக்கிற விஷயங்களை காமிக்கிறாரு. அந்த அப்பாவி வந்து சாமி கும்பிட்டுட்டு போனான் இல்லையா, அவன்
அந்த பொட்டியை பேசாமல் எடுத்துகிட்டு போயிருப்பான். இவன் காட்டி கொடுக்கலன்னா அந்த பொட்டியை பேசாமல் எடுத்துகிட்டு போயிருப்பான். அவன் எதுக்காக சாமி கும்பிட வரானோ அவனுடைய பொண்ணு கல்யாணம் அங்கே நிற்கிது. அவனுக்கு பணம் வேணும். அவனுக்கு பணம் வேணுங்கிறதுக்காக நான் அந்த திருட்டு போன பணத்தை கொண்டாந்து இங்கே வச்சேன். கடவுள் சொல்கிறாரு, அவன் என்கிட்ட பணம் வேணும்னு சாமி கும்பிட வந்தான். அந்த திருட்டு போன பணத்தை கொண்டு வந்து இங்கே வச்சேன். அவன் எடுத்துன்னு போய் அந்த கல்யாணத்தை முடிச்சிருப்பான். இந்த திருடன் அவனுடைய அந்த மாட்டிக்காமல் இருந்திருந்தான் அப்படின்னா அவன் பணத்தை வச்சுட்டு ஓடி போயிருப்பான். அவன் போலீஸ்கிட்ட மாட்டிகிட்டு இருக்க மாட்டான். ஏன்னா அவனுடைய குழந்தை அங்கே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. அவன் வீட்டுக்கு போயிட்டு அந்த குழந்தைய காப்பாற்றிருப்பான். இந்த திருடு கொடுத்தான் பாருங்க, திருடு பணம் போச்சு இல்லையா, அவன் கொள்ளை அடித்து தான் அந்த பணத்தை அவன் சம்பாதிச்சான். அந்த கொள்ளை அடித்து சம்பாதிச்ச பணத்தை அவன் இந்த ஒரு நல்ல காரியத்துக்கு அந்த பணம் பயன்பட்டுச்சுன்னா அவனுடைய பாவம் அங்கே குறைஞ்சிருக்கும். இந்த 3 வேலையும் நடந்திருக்கும். ஆனால் அந்த 3 வேலையை நீ கெடுத்துவிட்ட. இந்த 3 வேலையை நீ கெடுத்துவிட்ட. அப்போ இறைவன் கணக்கு என்னவா இருக்கும்? நம்மளுடைய மூளை எப்படி வேலை செய்யும்? இறைவனுக்கு கால் வலிக்குதுங்கிறது கரெக்டு தான். அவனுக்கு கால் வலிக்கணுமே நீ ரொம்ப அக்கறையாக போய் நின்னது கரெக்டு தான். எப்படி நின்று இருக்கணும்? அமைதியாக நின்று இருக்கணும். இறைவன் பார்த்துப்பாங்கிற நம்பிக்கையில் அமைதியாக நின்று இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணினோம்? இவன் வாயை திறந்து எல்லாத்தையும் குட்டையை குழப்பி விட்டுட்டான். அப்போ அந்த 3 பேருடைய வாழ்க்கையும் அங்கே தடமாறி வருது. அப்போ இறைவனுடைய கணக்கு வேறையாக தான் இருக்கும். இறைவன் நமக்கு எதையாவது செய்கின்றான் என்றால் அதற்கு பின்னே ஒரு பெரிய காரணம் இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு ஏதாவது நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி நமக்கு புரியாத இறைவனுக்கு மட்டுமே புரிந்த ஒரு காரணம் இருக்கும். இந்த நம்பிக்கையோட தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். வள்ளல் பெருமான் சொல்றாரு, ஈடணைகள் நீக்கி நமக்கு இன்பளிக்கும் என்று மன்றில் ஆடும் திருவடிக்கு ஆசை வைத்தேன் ஐயா. அந்த இறைவனுடைய திருவடிக்கு ஆசை வைத்தேன் ஐயாவேன்னு பாடுறார். திருத்தகு பொன் அம்பலத்தை திருநடம் செய்தருளும் திருவடிகள் அடிச்சிறியேன் சென்னி மிசை வருமோ. அந்த திருவடிகள் என் தலையில திருவடி தீட்சை கிடைக்குமான்னு பாடுறார். அந்த திருவடி தீட்சை கிடைக்குமான்னு. பெருமாள் கோயிலில் போனீங்கன்னா பெருசாக ஒன்று வைக்கிறாங்க, தெரியுங்களா? வச்சுட்டு இருக்கீங்களா? அது என்னது? அது என்னது தெரியுமா? நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு பாத்திரம் ஒரு சொம்பு மாதிரி எத்தியோ தலையில் வைக்கிறாங்கன்னு நினச்சோம். அது இறைவனுடைய திருவடி. அதுதான் அங்கே ஐதீகம். இறைவனுடைய திருவடியை நம் தலை மீது வைத்து இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கின்றான் என்பதற்காக தான் பெருமாள் கோயில் அதை எடுத்து நம்ம தலையில் வைக்கிறாங்க. நமக்கு அது தெரியாது. அப்படியே என்னமோ ஒன்று குனிஞ்சுப்போம், அவன் தலையில் வைப்பாங்க, வந்துடும். இறைவனுடைய திருவடி தீட்சை அங்கே நமக்கு கிடைக்கிறது. பெருமாளுடைய திருவடி தீட்சை அங்கே கிடைக்கிறது. இனிமேல் போனீங்கன்னா பெருமாள் கோயிலில் போய் தலையில் வச்சாங்கன்னா இறைவனுடைய திருவடி நம் தலைமையில் படுகிறது அப்படின்ற அந்த மட்டற்ற மகிழ்ச்சியோடு வெளியே வரணும். திருத்தக பொன்னம்பலத்தை திருநடம் செய்தருளும் திருவடிகள் அடிச்சிறியேன் சென்னி மிசை வருமோ. வள்ளலார் ஏங்கி ஏங்கி பாடுறார். நாதாந்த திருவீதி நடந்த கடப்பேனோ, ஞான வெளி நடு இன்ப நடம் தரிசிப்பேனோ, போதாந்த திருவடி என் சென்னி பொருந்திடுமோ. போதாந்த திருவடி என் சென்னி பொருந்திடுமோ. இது மாதிரி அப்படி ஒரு ஏக்கத்தோட வள்ளல் பெருமான் பாடிக்கிட்டே இருக்கிறார். ஞானமணி பொதுநடம் செய் திருவடி கண்டிடவே நடக்கின்றேன் அந்தோ முன் நடந்த வழி தெரியேன். அந்த திருவடியை பார்க்கறதுக்காக தான் எல்லா முயற்சிகளும். திருவடியை பார்க்கறதுக்காக தான் எல்லா முயற்சிகளும். அடிமுடி யாரெல்லாம் பார்த்தாங்க அடிமுடியை? இந்த கிருஷ்ணரும் உத்தவரும் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே போறாங்க. அப்ப கிருஷ்ணர் ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது. கிருஷ்ணருக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது. கிருஷ்ணர் உத்தவர்கிட்ட போயிட்டு, அப்போ அந்த பெரிய பங்களா ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு வாங்குறார். உத்தவர் போறாரு, இந்த மாதிரி அவருக்கு தண்ணி வேணும், தாகமாக இருக்குது. அவர் உள்ளே இருக்கிற ரொம்ப நல்லவர், பணக்காராக இருந்தால் கூட அவர் திமுறா இல்லை, ரொம்ப நல்லவர். அவர் தண்ணி என்னப்பா நான் சர்பத்தே போட்டு கொடுக்குறேன்னு சர்பத்தை போட்டு கொடுக்குறாரு. உத்தவர் இந்த சர்பத்தை கொண்டாந்து கிருஷ்ணன்ட்ட கொடுக்குறாரு. கிருஷ்ணன் சர்பத்தை குடிக்கிறாரு. குடிச்சிட்டு நமக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தான் இல்லையா, இப்போ அவனுக்கு எதாவது செய்யணுமே,
அவனுக்கு இன்னும் பணமும் பொருளும் சேரட்டும்னு வரம் கொடுக்குறார். அந்த பணக்காரனுக்கு இன்னும் பணமும் சேரட்டும் அப்படின்னு வரம் கொடுத்துருக்கிறார். அப்படியே வந்துகிட்டே இருக்காரு. ஒரு தவக்கொடில் அங்கே ஒரு யோகி உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறார். உத்தவர் மறுபடியும் அந்த யோகிகிட்ட போய் தண்ணி வாங்கிட்டு வா, எனக்கு மறுபடியும் தாகமாக இருக்கு. உத்தவர் வந்து என்ன ஆச்சு, இப்போ தானே சர்பத்து குடிச்சிங்க, அதுக்குள்ளே மறுபடியும் தண்ணி கேட்குறீங்களே, தண்ணி வாங்கிட்டு வா, எனக்கு தாகமாக இருக்கு. உத்தவர் போகிறாரு, வேறு என்ன பண்ண முடியும். உத்தவர் போய் தண்ணி கேட்குறாரு. அவர் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறார், சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறார். உத்தவர் போய் தண்ணி கூப்பிட்றாரு. அவர் காதிலே வாங்கலை. அவரை மொத்த அபிஷேகமும் முடிக்கிறார். முடிச்சுட்டு திரும்பி என்னையா வேணும்னு, இந்த மாதிரி ஐயாவுக்கு தண்ணி வேணுமா, குடிக்க தண்ணி வேணும். ஐயோ எல்லா தண்ணியும் நான் அபிஷேகம் பண்ணிவிட்டேன், என்கிட்ட இப்போ குடியில் தண்ணியே கிடையாது, கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு பால் கறக்கிறார். பசுமாடு ஒன்று வச்சுருக்காரு. பால் கறந்து அதை தண்ணி டம்ளரில் ஊற்றி இந்த பால் எடுத்துக்கிட்டு இவர் கிருஷ்ணர் கிட்ட கொண்டு போய் பாலை கொடுக்குறாரு. கிருஷ்ணர் வந்து அந்த பாலை குடிச்சிட்டு, நான் தண்ணி கேட்டால் இவன் பாரு பாலை கொடுக்குறான், எவ்வளோ திமிரு இவனுக்கு, அந்த மாடு இருக்கிற திமிரில் தானே இவன் பால் கறந்து கொடுத்தான், அந்த மாடு செத்து போட்டு வந்துடும். மாடு செத்து போச்சு. உத்தவருக்கு கோவம்னா கோவம், அவ்வளோ கோவம். இது என்னையா இது நீங்கள் பண்ணுறது நியாயமா? அவன் வந்து தண்ணி கேட்டால் தண்ணி கேட்டீங்க, சர்பத்து கொடுத்தா அவனுக்கு இன்னும் பணமும் புகழும் சேரட்டும்னு வரம் கொடுத்துட்டு வரீங்க. இவர் தண்ணியே இல்லை, இவர் இருக்கிற பாலை கறந்து கொடுக்குறாரு. அந்த மாடு அவர்கிட்ட இருக்கிறது அது ஒரே ஒரு பசுமாடு தான், அதையும் சாவடிச்சுக்கிட்டீங்க. இதில் என்ன நியாயம் இருக்குது, நீங்கள் பண்ணுறது அநியாயம் அப்படி. கடவுளே இருந்தாலும் நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு உத்தவர் சொல்கிறார். கிருஷ்ணர் வந்து அப்படி இல்லை, இது அவன் இன்னும் என்னை வந்து அடையிறதுக்கெல்லாம் பல பிறவிகள் ஆகும். ஏன்னா அவன் பொருளுக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். என்னதான் நல்லவனாக இருந்தாலும் என்னை வந்து அடையணுங்கிற எண்ணம் அவன்கிட்ட இல்லை. அவன் இன்னும் பல பிறவிகள் எடுக்கும். அதனால் அவனுக்கு இன்னும் பணமும் பொருளும் சேரட்டும், அவன் மெதுவாக வந்து என்ன சேரட்டும்னு விட்டுட்டேன். இவன் என்னை வந்து அடையணும். இவன் என்னை வந்து அடையிறதுக்கு எது தடையாக இருக்குது, அந்த ஒரே ஒரு பசுமாடு தான் தடையாக இருக்குது. அந்த பசுவை பார்த்துக்கிறதுக்காக இவன் உட்காண்டிருக்கான். அந்த பசு மட்டும் இல்லைன்னா இவன் உடனே என்னை வந்து அடைஞ்சிருவான். அதனால் அந்த பசுவை நான் தீர்த்து கட்டிட்டேன். இப்போ பாரு அவனுக்கு எந்த தடையும் கிடையாது, அவன் என்னை வந்து அடைஞ்சிட்டான் அப்படி. அப்போது இறைவனை நாம் அடைவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அதையெல்லாம் நீக்குவார். அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. இறைவன் நமக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டான், நமக்கு துரோகம் பண்ணிட்டான்னு இறைவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கு. உண்மை தெரியாது, உண்மை உணராது. ஏன்னா நமக்கு எது நடந்தாலும் அது நன்மைக்கே தான். எது நடந்தாலும் அது நன்மைக்காகத்தான் இருக்கும். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும். ஏன்னா இறைவன் எப்பயாவது இறைவன் தப்பு பண்ணுவானா? இறைவன் தப்பு பண்ணுவானா? மாட்டான். அந்த இறை சமூகத்திலே தவறே கிடையாது. இறை சமூகத்தில் தவறே கிடையாது. அப்போ இறைவன் ஏதாவது ஒன்று செய்கின்றான். நம்மளை செய்கிற எல்லாத்தையும் இப்போ நீங்கள் வந்து உட்காந்து கேட்குறதும் நான் பேசுகிறதும் நம்மளுடைய இஷ்டமா? இல்லை. எவ்வளோ பேர் வர நினச்சி கூட வர முடியாமல் இருந்திருப்பாங்க. எவ்வளோ பேர் சும்மா வரலாமேன்னு கூட வந்திருப்பாங்க. அப்படி அனைவரையும் இங்கே வரவழைப்பது யார்? சாட்சாத் உள்ள உட்காந்துருக்காரு அவரே தான், வேற யாரும் இல்லை. நாமெல்லாம் இங்கே வரல, வரவழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதை புரிஞ்சுக்கணும். இங்கே வந்திருக்கின்ற அத்தனை லட்சம் பேரும் இறைவனால் வரவழைக்கப்பட்டவர்கள். நாம வரல. நான் திருவண்ணாமலை போகணும் நான் எண்ணம் வைக்கவில்லை. இறைவன் அந்த எண்ணத்தை எனக்குள்ளே வைத்து என்னை இங்கே வரவழைத்திருக்கின்றார். உங்களையும் அப்படித்தான். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இறைவனால் வரவழைக்கப்பட்டவர்கள் தான் ஒழிய நாம வந்தவர்கள் அல்ல. வள்ளல் பெருமான் பலவிதமாக அதை எடுத்து சொல்லுகின்றார். அம்பலத்தை திருநடம் செய் அடிமலர் என் முடிமேல் அணிந்து கொண்டேன். முதல்ல ஆசைப்பட்டேன்னு பாடினாரா? இப்ப பாடுறாரு, அம்பலத்தை திருநடம் செய் அடிமலர் என் முடிமேல் அணிந்து கொண்டேன், அன்போடும் என் ஆருயிர்க்கும் அணிந்தேன், அன்போடும் என் ஆருயிர்க்கும் அணிந்தேன். எப்படி அந்த திருமுடியை அணிய வேண்டும், திருவடியை என் தலையில வருமா வருமா அப்படின்னு இப்போ கிடைச்சிருச்சின்னு பாடுறார். இப்பாரில் உடலாவி பொருளும் முன்பார் கொடுத்தேன், இப்பாரில்
உடலாவி பொருளும் முன்பார் கொடுத்தேன். அது என்ன, எல்லாத்தையும் திருவடி சரணாகதி நம்ம எப்படி சரணாகதி அடைகிறது? மார்கண்டேயர் தான் மாண்பறிந்தலையோன்னு பாடுறார் வள்ளலார். சரணாகதி பற்றி பேசும்பொழுது மார்கண்டேயர் தான் மாண்பறிந்தலையோ. மார்கண்டேயர் கதை எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? என்ன பண்ண மார்கண்டேயன்? 16 வயசு தான், அவன் செத்து தான் போகணும். 16 வயசுல அவன் இறந்து விடுவான். அவன் செத்து போனானா செத்து போயிட்டானா மார்கண்டேயன்? செத்தானா இல்லையாங்க? சாகலை. ஏன் சாகலை? அவனை யார் காப்பாற்றினது? அவன் அம்மாவா? இல்லையே. யார் காப்பாற்றினா? இறைவன். இறைவன் ஏன் காப்பாற்றினான்? என்ன பண்ணான் அவன் மார்கண்டேயன்? செத்து போகிறான்னு தெரிஞ்ச உடனே போய் ரொம்ப அழகாக ஒருத்தர் கையை காமிக்கிறார். இறைவனை கட்டி அணைச்சிக்கிட்டான். இறைவனை கட்டி அணைத்து கொண்டான். யமன் வரான், பாசக்கயிறை வீசணும். பாசக்கயிறை வீசணும். அது யார் மேலே படுது? இறைவன் மேலே படுது. மார்கண்டேயன் என்ன பண்ணான்? ஒன்றும் பண்ணலை, கட்டி பிடிச்சிக்கிட்டான். இறைவன் யமனை எட்டி உதைக்கின்றான். இறைவன் யமனை எட்டி உதைக்கிறான். யார் மேலோட கயிறு வீசுற? யார் மேலோட கயிறு வீசுற? எட்டி உதைச்சிட்டான் யமனை. யமன் ஓடி போயிட்டான். இறைவன் என்ன சொன்னான்? நான் இருக்கும் வரை உன்னுடைய நிழல் கூட இங்கே வரக்கூடாதுன்ட்டான். அதனால தான் மார்கண்டேயன் இன்னும் உயிரோடு இருக்க. மார்கண்டேயன் இன்னும் உயிரோடு இருப்பதற்கு காரணம் என்ன? மார்கண்டேயனா? இல்லை, காரணம் இறைவன். அப்படி இறைவன் அதற்கு அருள் செய்வதற்கு காரணம் மார்கண்டேயன். இறைவனை வள்ளலார் பாடுறார், இருக பிடித்து கொண்டேன் பதத்தை இனி நான் விடுவேனோ, எந்தாய் பாதம் பிடித்த கையால் வேறு தொடுவேனோ. இருக பிடித்து கொண்டேன் பதத்தை இனி நான் விடுவேனோ. அதே தான் மார்கண்டேயரை எப்படி இறைவன் காப்பாற்றினாரோ, வள்ளர் பெருமானை யமனிடமிருந்து இறைவன் காப்பாற்றி கொண்டே இருக்கின்றார். வள்ளர் பெருமானும் சாகவே இல்லை, சாவே கிடையாது, மரணத்தை வென்றேன்னு பாடுறார் இல்லையா? அப்ப இறைவனை பிடிச்சுக்கணும். என்ன பண்ணணும்? நம்ம இறைவனை பற்றி கொள்ள வேண்டும். நாம எதை பற்றிட்டு இருக்கிறோம்? அம்மா அப்பா தாத்தா பாட்டி வீடு நிலம் புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க பேரன் பேத்தி, அப்படியே லிஸ்ட் வளர்ந்துக்கிட்டு தான் போகுது. இறைவனை பிடிக்கிறோமா? இல்லை. இறைவனை எவ்வளோ நேரம் பிடிக்கிறீங்க? காலையில் அப்படி குளிச்சுட்டு வந்து ஓம் நம சிவாயா நாதன் தான் வாழ்க அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் முடக்கிட்டு கொஞ்சம் பட்டையை ஊதி எடுத்துக்கிட்டு, என்னடி ஆச்சா, டிஃபன் ஆச்சா, ஆஃபீஸுக்கு நேரம் ஆச்சு, கிளம்பி போயிட்டே இருக்கும் இல்லையா? நாம் இறைவனை பட்டுறதெல்லாம் அப்படி கொஞ்சம் நேரம் தான். ஆனால் அவங்கெல்லாம் அப்படி இல்லை. இருக்கும்போதும் படுக்கும்பொழுதும், வள்ளலார் சொல்லுவார், இருக்கும்போதும் படுக்கும்போதும் இறை சிந்தனையோடு இருக்கணுமா, அதே விசாரத்தோடயே இருக்கணும்னு சொல்லுவார். அந்த மாதிரி இருந்தால் நம்மளையும் இறைவன் காப்பாற்றுவான். அப்போ இந்த சரணாகதி அப்படின்றது என்ன? இப்பாரில் உடலாவி பொருளும் முன்பார் கொடுத்தேன் மற்றனக்கிங்கே எப்பாலும் சுதந்திரம் ஓர் இறையும் நிலை அருஜோதி இயற்கை எனும் துப்பாய உடலாதி தருவாயோ இன்னும் என்னை சோதிப்பாயோ அப்பா நின் திருவுளத்தை அறியேன் இவ் அடியேனால் ஆவதென்ன. என்னால என்ன ஆகும்? என்னால நம்மளால ஏதாவது ஆகுமாயா? நம்மளால எதுவுமே ஆகாதுங்க ஐயா. இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இச்சிறிய நாள் ஆவதென்னே அப்படின்னு வள்ளலார் நிறைய பாடல் பாடுறார். இப்பாரில் உடலாவி பொருளும் உண்பார் கொடுத்தேன். எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேங்க. இனிமேல் எனக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது, எதுவுமே வேண்டாம். நான் உன்னுடைய அடிமை. தாசமார்க்கம். நான் உன்னுடைய அடிமை. பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குழைவித்தால் குழைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்ணுகின்றேன், உறக்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காதென்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன். அந்தோ இச்சிறிய நாள் ஆவதென்னே. நீ என்னை பேச வச்சுனா பேசுகிறேன், நான் பேசக்கூடாது என்னை மறக்க வச்சுன்னா மறந்துட்டு போயிட்டே இருப்பேன். ஐயா எனக்கு எல்லாம் மறந்துடுச்சியா மன்னிக்கையும் போயிட்டே இருப்பேன். அது யார் செய்யறது? நம்மளால் ஒன்றுமே ஆகாதுங்க ஐயா. நம்மளால் ஒரு துரும்பு கூட அசைக்க முடியாது. அருள் அல்லாது அணுவும் அசைந்திடாது. இதை புரிஞ்சுக்கணும். ஆனால் அதே அருள் பெறில் துரும்பும் ஓர் ஐந்தொழில் செய்யும். அந்த துரும்பு
துரு பிடிச்சி உதிர்ந்து போன அந்த துரும்பில் அருள் ஏறிச்சுன்னா அந்த துரும்பு ஐந்தொழில் செய்யக்கூடிய வல்லமை பெற்றுவிடும். ஆனால் அதே அருள் கிடைக்கலன்னா நம்மளால் ஒரு அடி எடுத்து வச்சு முன்னாடி நடக்க முடியாது அருள் இல்லைன்னா. அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு மூச்சு விடுறோமே, நம்ம தெரிஞ்சுதான் விடுறோமா? நான் மூச்சு விடுறேன் அப்படின்னு நினச்சி யாராவது மூச்சு விடுறோமா? அது பாட்டுக்கு உள்ள இயங்கிட்டு இருக்குதா இல்லையா? யார் செய்யறது அதை? நான் மூச்சு விடலைங்க, இறைவனதை செய்து கொண்டிருக்கின்றான், இறைவன் நடத்திட்டு இருக்கிறான். ரொம்ப அழகா அவரு நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, அவன் நின்னா என்ன ஆகும்? அவ்வளோதான், எல்லாம் ஸ்தம்பிச்சோம். இந்த உண்மையை உணர்ந்து வாழ வேண்டும். அவன் எப்பயாவது தான் இந்த உண்மையெல்லாம் யோசனைக்கு வருது, மற்றபடி எப்பயுமே வர்றது கிடையாது. நினைத்த போதெல்லாம் நின்னையே நினைத்தேன். இன்னைக்கு நிறைய ஆம்புலன்ஸ் திரும்பி போயிட்டு வருது பெருமானி. கொஞ்சம் எல்லாரும் ஜாக்கிரதையா பொறுமையா நடந்து போகணும். நினைத்த போதெல்லாம் நின்னையே நினைத்தேன், நினைப்பற நின்ற போதெல்லாம் என்னை தனியாக்கி நின்கனே நின்றேன். என் செயல் என ஓர் செயலும் தினைத்தனை எனினும் புரிந்திலேன், எல்லாம் சிவன் செயலாம் என புரிந்தேன், எல்லாம் சிவன் செயலாம் என புரிந்தேன். நினைத்த போதெல்லாம் நின்னையே நினைத்தேன், நினைப்பற நின்ற போது என்னை தனியாக்கி நின்கனே நின்றேன். இதெல்லாம் யாருடைய செயல்? என் செயல் என்ன? ஓர் செயலும் தினைத்தனை எனினும் புரிந்திலேன், எல்லாம் சிவன் செயலாம் என புரிந்தேன். அனைத்தும் என் அரசே நீ அறிந்ததுவே அடிக்கடி உரைப்பதன் எனக்கு. எல்லாம் உனக்கு தான் தெரியுமா? நான் திரும்பி சொல்லிட்டு இருக்கணுமா? என்னால் எதுவுமே இல்லையா? நீ தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிற, நீ தான் எல்லாம். நான் ஏதாவது செய்யறேனா அப்படின்னா இல்லை, நான் எதுவும் செய்யலை. புண்படா உடம்பும் புரைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்றனையே கருத்தில் வைத்து ஏற்றுதற்கு இசைந்தேன். உண்பனேன் எனினும் உடுப்பனேன் எனினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலஞ்சார் பண்பனே உனையே நம்பினேன் கைவிடேன் என. நான் உலகத்தாரெல்லாம் நம்பலையா, பெற்றவங்களை நம்பல, பிள்ளைகளை நம்பல, குற்றம் நட்பு யாரையும் நம்பல. யாரை நம்பின? உனையே நம்பினேன் கைவிடேல் என. கிட்டத்தட்ட ஒரு 400 பாட்டு இந்த மாதிரி வள்ளலார் பாடி இருக்கு. உனையே நம்பினேன், வேற யாரையும் நம்பல. வேற யாராவது நம்மளை காப்பாற்ற முடியுமா ஐயா? யாராலையும் காப்பாற்ற முடியாது. நம்மளை காப்பாற்றணும்னா யாரு? இறைவனால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். பட முடியாது இனித்துயரம் பட முடியாது அரசே, பட்டதெல்லாம் போதும் இந்த பயம் தீர்த்து இப்பொழுதே. எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்போ யாராவது இங்கே கஷ்டம் இல்லாமல் இருக்கீங்களா? கஷ்டப்படாமல் யாராவது இருக்கிறோமா? என்னையும் சேர்த்து தான். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம், எவ்வளோ படிகள் தாண்டி தாண்டி வந்திருக்கிறோம், எவ்வளவு அவஸ்தைகள், எவ்வளவு அவப்பெயர்கள், எவ்வளோ தாண்டி வந்திருக்கிறோம். ஐயா பாடுறார், பட முடியாது இனித்துயரம் பட முடியாது அரசே, பட்டதெல்லாம் போதும் இந்த பயம் தீர்த்து இப்பொழுதே என் உடலுயிராதியை எல்லாம் நீ எடுத்துக்கொண்டு. அப்படின்னு என்னோட எல்லாம் நான் போட்டு தள்ளிடுன்னு அர்த்தம். என் உடலுயிராதியை எல்லாம் நீ எடுத்துக்கொண்டு உன் உடலுயிராதியை எல்லாம் உகந்தனைக்கு அளிப்பாய். இதெல்லாம் நீ எடுத்துக்கோ, உங்ககிட்ட இருந்தெல்லாம் எனக்கு கொடு. எப்படி டீல்? அப்படி இருக்கணும் ஐயா. 108 தேங்காய் உடைச்சு என்னையா பண்ண போகிறோம்? என் உடலுயிராதியை எல்லாம் நீ எடுத்துக்கொண்டு உன் உடலுயிராதியை எல்லாம் உவந்தனைக்கே அளிப்பாய். கஷ்டப்பட்டு செய்யாத, சந்தோஷமா கொடு. நீ எனக்கே அளிப்பாய். அப்படி இருக்கணும் நம்ம இறைவன் கிட்ட கேட்கறோம். நான் நீ ஆகணும் ஐயா, நான் நீ ஆகணும். ஒரு 2-3 பேர் அரசர்கிட்ட கேட்குறாங்களாம், ஏன்னா உனக்கு நிறைய ஏதோ பாட்டு பாடி ஏதோ பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அரசர் அவங்களுக்கு வெகுமதி கொடுக்க போகிறார். என்ன வேணும் கேளுங்கப்பா. ஒருத்தன் நல்ல நிறைய பொருள் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். இன்னொருத்தன் எனக்கு இவ்வளோ கிராமத்தை எழுதி கொடுன்ட்டான், அதையும் வாங்கிட்டு போயிட்டான். இன்னொருத்தன் நீ என் கூட ஒரு 10 நாள் இருக்கணும்னா. யார்கிட்ட? ராஜா கிட்ட. நீ என் கூட ஒரு 10 நாள் இருக்கணும்னா. எல்லாரும் சிரிச்சாங்க, என்னன்னா அவன் சரியா முட்டாளாக இருக்கிறான்,
நல்ல வாய்ப்பு. எவ்வளோ பணம் வேணும், எவ்வளோ நகை வேணும் எல்லாத்தையும் வாங்கிட்டு போகாமல் நம்ம பாரு எவ்வளோ புத்திசாலித்தனமாக வாங்கிட்டோம். இன்னொருத்தர் நாம் பாரு 10 நகரத்தையே வாங்கிட்டோம், இனிமேல் நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு 2 பேரும் இருந்துக்கிட்டு ஆனால் கூட போகல அவனுங்க. இவன் என்னத்தான் அப்படி கேட்க போகிறான், இவனுக்கு என்ன தான் கிடைக்குதுன்னு பார்க்கலாமே நிற்கிறானுங்க. கிடைச்சதை வாங்கிட்டு போகலாம்ல. நமக்கெல்லாம் என்ன எண்ணம், நம்மளை விட அவனுக்கு அதிகமாக கிடைச்சிருமா. அவன் என்ன கேட்டான், நீ என் கூட வந்து ஒரு 10 நாள் இருக்கணும் ராஜான்னு. ராஜா பார்த்தாரு, எங்கப்பா இருக்குது உன் வீடுன்னார். அவன் ஐயப்பன் தாங்கல்ல இருக்குதுன்னா, அது என்ன ஒரு சின்ன கிராமம் அங்கே இருக்குதுன்னா. உடனே ராஜா பார்க்குறாரு, மந்திரி அனுப்புகிறாரு, எங்கே இருக்குது போய் பார்த்துட்டு வாங்கினார். மந்திரி பார்த்துட்டு வந்து, அங்கே நம்மளுடைய படையெல்லாம் போக முடியாது, நீங்கள் அங்கெல்லாம் போய் இருக்க முடியாது ஐயா, அது ஒரு கிராமம், ஒரு சின்ன ஒரு ஓலை குடிசையில் உட்காந்துருக்கோம். எப்போ 10 நாள் நாங்கள் போய் இருக்கணுமே, ரெடி பண்ணிடலாம். உடனே என்ன ஆச்சு, அவன் வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு பாதை ரோடு போட ஆரம்பித்தாங்க. ராஜா போய் அவங்க கூட தங்கணும், குடிசையில் போய் தங்குவார். அந்த குடிசையை தூக்கு, பெரிய பங்களா கட்டு, ஒரு பெரிய அரண்மனை அங்கே கட்டப்படுது. ராஜா போய் 10 நாள், நீங்கள் ராஜாங்கத்தை யார் பார்த்துக்கிறது, மந்திரி அமைச்சர்லாம் வரணுமா? அப்போ சுற்றியே இருக்கிற இடத்தெல்லாம் எடு, எல்லாருக்கும் மந்திரி எல்லா அமைச்சர் எல்லாருக்கும் ஒரு இடத்த போடு. அப்போ அந்த இடம் எப்படி டெவலப் ஆச்சு, அப்படி ஒரு பெரிய சிட்டியாக மாறுது. ராஜா போய் 10 நாள் தங்கணும், அவ்வளோதான். அவன் கேட்டது என்ன, என் கூட நீ வந்து 10 நாள் தங்கணும். ராஜா போய் ஒரு இடத்துல தங்கணும்னா அவனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கணும். உடனே ராஜா அவனுக்கு வைரம் வைடூரியம் எல்லாம் கொடுத்தார். 10 நாள் போய் தங்கினா எப்படியா, அவன் வீட்டில் போய் 10 நாள் தங்குந்து, இந்தாப்பா நீ இந்த இளவரசியை கட்டிக்கொண்டு பொண்ணையும் கட்டி கொடுத்தார். அவன் இப்போ என்ன ஆகிட்டான், அவ்வளோதான். அப்போ எப்படி இருக்கணும் நம்ம இறைவன்கிட்ட வேண்டுதல், எவ்வளோ புத்திசாலி பாருங்க. அவன் வெறும் 10 நாள் வந்து தங்கன்னு கேட்டான், அவன் ராஜாக்கு ஈக்குவல் ஆகிட்டான். அப்போ இறைவன்கிட்ட என்ன கேட்கணும், நம்ம ஒரு நிமிஷம் என் கூட வந்துட்டு போயான்னு இறைவன்கிட்ட கேட்டால் போதும். இறைவன் ஒரு நிமிஷம் நம்மளோட இருந்தால் என்ன ஆகும், நம்ம இறைவன் ஆகிடுவோம்யா, அத்தனையும் நமக்கு கிடைச்சிரும். ஆனால் நம்ம என்ன கேட்குறோம், எனக்கு வீடு கட்டி கொடு, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடு, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடு, பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடு. இதெல்லாம் இறைவன்கிட்ட கேட்குற விஷயமா? இறைவன்கிட்ட என்ன கேட்கணும், இறைவனையே கேட்கணும் ஐயா. என்ன கேட்கணும், இறைவனையே கேட்கணும். ஐயா அதான் கேட்குறாரு வள்ளலார், என்னுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் உனக்கு கொடுக்குறேன், உன்னுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் எனக்கு கொடு. இப்படி கிடைச்சதா இல்லையா? கிடைக்குது, வள்ளலாருக்கு கிடைச்சது ஐயா. இன்னொரு பாட்டில் சொல்றாரு, உன்னையும் மறந்திடுவேனோ மறப்பறியேன், மறந்தால் உயிர் விடுவேன், கணந்தறியேன் உன்னான இது, நீ என்னை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயெனில் நான் என்ன செய்வேன், எங்குருவேன், எவர் குறைப்பேன் எந்தாய், அன்னையினும் தயவுடையாய் நீ மறந்தாய் எனினும் அகிலமெல்லாம் அழித்திடும் நின் அருள் மறவாதென்றே இன்னும் மிக கழித்திங்கே இருக்கின்றேன், மறவேல் இது தருணம் அருட்ஜோதி எனக்கு விரைந்து அருளே. உன்னை மறந்துடுவேனா, மறக்க மாட்டேன், மறந்தா செத்து போயிடுவேன். உன்னை எப்போ மறக்கணும், அப்போ மறந்தா செத்து போயிடுவேன். அந்த மாதிரி இருக்கணும் ஐயா, அந்த மாதிரி இருக்கணும். இறைவனை மறந்தா செத்து போயிடணும். அதுக்கப்புறமா எதுக்கு வாழணும்? இன்னொரு பாட்டு கொடுக்கிறார் பின்னாடியே, நான் மறந்தேன் எனினும் என்னை தான் மறவான் எனது நாயகன் என்று ஆடுகின்றேன். நாம இறைவனை மறந்தா கூட இறைவன் நம்மளை மறக்க. நான் மறந்தேன் எனினும் என்னை தான் மறவான் எனது நாயகன் என்று ஆடுகின்றேன் அப்படின்றார். இறைவன் நம்மளை மறந்தான்னா நம்ம என்ன ஆகுறது ஐயா, என்ன ஆகுறது? மொத்தமாக அப்படியே இடிஞ்சு விழுங்கும், அவ்வளோதான். நம்ம எல்லாம் புதைஞ்சிருவோம். இறைவன் நம்மளை மறக்கலை, அது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இறைவன் நம்மளை மறக்கலை. இறைவன் எப்படி நம்மளை மறப்பான்? மறக்கவே மாட்டான் ஐயா. பாரத போர் ஆரம்பிக்குது, குருஷேத்திர போர் ஆரம்பிக்குது. மரத்தெல்லாம் வெட்டுறாங்க, அங்கே இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டி போருக்கு யுத்த களம் ரெடி ஆகுது. யானையை வச்சு அந்த மரத்தெல்லாம் பிடுங்கி போடுறாங்க. யானை ஒரு மரத்தை அப்படி பிடுங்குது, ஒரு குருவி கூடோட கீழே, ஒரு தாய் குருவி, அதில் 4 குஞ்சுகள் அப்படியே கூடோட கீழே விழுந்துருச்சு. தாய் குருவி பதறி போய் அப்படியே தேடுது. கிருஷ்ணனும் அர்ஜுனனும்
அங்கே அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. இது கிருஷ்ணன்ட்ட வருது, குருவி வருது. கிருஷ்ணா, கிருஷ்ணன் பார்க்குறாரு. கிருஷ்ணனுடைய தேரில் போய் உட்காந்து கேட்குது குருவி, கிருஷ்ணா, அந்த மரத்தில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இங்கே போர் நடக்க போது அந்த மரத்தை வெட்டிவிட்டாங்க. இந்த யானை மரத்தை வேரோட பிடிங்கி போட்டுடுச்சு. இன்னும் ரெக்கை முடிக்காத என்னுடைய குழந்தைகள் அந்த கூட்டிலோட நாங்கள் கீழே விழுந்துட்டோம். நீ தான் எங்களை காப்பாற்றணும். கிருஷ்ணன் பார்க்குறான். இயற்கைக்கு மாறாக நான் எதுவும் செய்ய இயலாதுங்கிறான். இயற்கைக்கு மாறாக நான் எதுவும் செய்ய முடியாதுங்க. குருவி அப்படி நிமிர்ந்து பார்த்துச்சு. கிருஷ்ணா, நீ தான் அடைக்கலம் என்று நான் உன்னிடம் வந்து சொல்லிவிட்டேன். என்னை நீ சாவடிக்கிறியோ வாழ வைக்கிறியோ உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அவ்வளோதான். உன்னுடைய விருப்பம் என்னவோ செஞ்சுக்கோ. நான் இருக்கணுமா சாகணுமா உன்னுடைய விருப்பம், நான் சொல்கிறத சொல்லிட்டேன்ட்டு போயிடுச்சு. அவ்வளோதான். பாரத போர் ஆரம்பிக்க போகுது, குருஷேத்திர போர் ஆரம்பிக்க போகுது. கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கிட்ட என்னுடைய அந்த வில்லையும் அம்பையும் எடுத்து கொடுன்னு கேட்குறார். அர்ஜுனனுக்கு புரியல. இவர் தான் சண்டை போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிவிட்டாரு, இப்போ எதுக்கு வில்லை கேட்குறாரு? அர்ஜுனன் இருந்தாலும் எடுத்து கொடுக்குறான். கிருஷ்ணர் அந்த அம்பை எடுத்து இந்த யானையை நோக்கி குறி வச்சு அம்பை செலுத்துகிறார். அந்த அம்பு யானையின் மணியை தாக்குகின்றது. மணியை அறுத்து அந்த அம்பு போயிடுச்சு. அந்த மணி அருந்து போன மணி அப்படியே கீழே விழுந்துருச்சு. அர்ஜுனன் அப்படி நக்கெல்லாம் சிரிக்கிறான். யானையை குறி வச்சிங்க, அது மணியில் தான் பட்டுருச்சு, வேணும்னா நான் அந்த யானையை கொல்லட்டுமா அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணன்ட்ட கேட்குறான். ஏன்னா கிருஷ்ணன் குறி வச்சு யானையை பார்த்தாரு, இவருக்கு சரியாக அடிக்க தெரியல, யானை தப்பிச்சிருச்சு, நாம் போட்டு தரல யானைன்னு இவன் கிருஷ்ணன்ட்ட கேட்குறான். அந்த யானையை நான் வேண்டும் என்றால் வதம் செய்யட்டுமா? கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே ஒன்றும் வேண்டாம், நீ வேலையை பாருன்ட்டு அந்த அம்பையும் மில்லையும் கொடுக்குறாரு. அதை திருப்பி வைத்து விட்டார்கள். குருஷேத்திர போரெல்லாம் முடிஞ்சிருச்சு. 2 பேரும் சுற்றி பார்க்குறாங்க. 2 பேரும் அந்த போர்க்காலத்தை சுற்றிக்கிட்டு வராங்க. அது அந்த பக்கமாக அப்படியே வந்த உடனே கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட அந்த மணி அங்கே விழுந்து கிடக்கிறது, அதை அப்புறப்படுத்துன்ற. அர்ஜுனனுக்கு மறுபடியும் அவனுக்கு எரிச்சல். இங்கே கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிழனத்துக்கு மனைநேவின்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த மாதிரி கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், அந்த மணி எடுத்து ஓரம் கட்டுறது தான் இப்போ ரொம்ப முக்கியமாக. அப்படியே பார்க்குறான். கிருஷ்ணர் வந்து அந்த மணியை எடுத்து அப்புறப்படுத்து. இவன் போகிறான், அந்த மணியை அப்படி தூக்கி வெளியே வைக்கிறான். அதிலிருந்து அந்த 5 குருவிகளும் மகிழ்ச்சியாக பறந்து செல்கின்றது. 5 குருவியும் மகிழ்ச்சியாக பறந்து போச்சு. ரக்கம் முளைச்சிருச்சு அந்த 4 குருவிக்கு. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அந்த யானையின் மணியை கீழே தள்ளி அந்த கூட்டின் மேல் அந்த மணியை விழுமாறு செய்து அந்த குருவியையும் அந்த குஞ்சுகளையும் காப்பாற்றி இருக்கின்றார். என்ன பண்ணுச்சு அந்த குருவி? நீ என்னவே பண்ணிக்கோ, என்னை காப்பாற்றுறியோ கொலை பண்ணுறியோ உன் இஷ்டம்னு விட்டுட்டு போயிடுச்சு. அப்படி இறைவனிடத்திலே நாம் நம்மை ஒப்படைத்து விட்டோம் என்றால் நம்மை காப்பாற்றுவது இறைவனின் கடமையாக மாறுகின்றது. நாம் என்ன பண்ணுறோம்? நாம தான் நம்மளை காப்பாற்றிக்கிறோம்னு நினச்சிக்கிறோம். இறைவன் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கின்றான். அவனிடத்திலே நம்மை ஒப்படைக்க வேண்டும். அதுதான் உடல் பொருள் ஆவியை உவப்புடன் அளித்தேன்னு வள்ளலார் பாடுறாரே. அதுக்கு என்ன பொருள்னா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. திருவெல்லாம் தரும் ஒரு தெய்வமாம் ஒருவன் திருச்சிற்றம்பலம் திகழ்கின்றான். உருவெல்லாம் உணர்ச்சி உடல் பொருள் ஆவி உலகெல்லாம் ஆங்கவன் தனக்கே தெரியலாம் அறிய கொடுத்தனன் வேறு செயலிலேன் என நினைத்திருந்தேன். அவர்களெல்லாம் உடையாய் நீ அறிந்ததுவே அடிக்கடி உரைப்பதன் நினைக்க. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? உடல் பொருள் ஆவி உளமெல்லாம் ஆங்கவன் தனக்கே தெருவெல்லாம் அறிய கொடுத்தனன் வேறு செயலிலேன். இறைவனிடத்திலே என்னை ஒப்படைப்பதை தவிர வேறு செயல் எனக்கு இல்லை என்று வள்ளல் பெருமான் பாடுகின்றான். நமக்கு அப்படித்தான். நமக்கு வேற எதுவும் வேணாம் ஐயா. இறைவன்கிட்ட நம்மை நாம் ஒப்படைக்க வேண்டும். அவன் பார்த்துப்பான். சீரிடம் பெருமோர் திருச்சிற்றம்பலத்தே சேரிடம் அறிந்தே சேர்ந்தனன் கருணை செய்தருள் செய்திட தாழ்கில் யாரிடம் புகுவேன் யார் துணை என்பேன் யார்கெடுத்து என் குறை இசைப்பேன் போரிட முடியாது இனி துயரோடு நான் பொறுக்கலன் அருள்கை இப்போதே. வள்ளலார் பாடுறார். நான் சேரிடம் அறிந்தே சேர்ந்தனன். இங்கே வந்திருக்கிற லட்சக்கணக்கான பேரும் எங்கே சேர வேண்டுமோ அங்கே வந்து சேர்ந்திருக்கின்றோம்.
சேரிடம் அறிந்தே சேர்ந்தவன். அப்படின்னா அருள் கொடுக்கணுமா வேணாமா? இறைவனுடைய கடமை என்ன? அருள் கொடுத்தே ஆக வேண்டும். இங்க யார் இருக்கிறது? யார் இருக்கிறா? அண்ணாமலையார். சத்தமா சொல்லுங்க. அண்ணாமலையார் இருக்கிறாரு. அவருக்கு இப்ப என்ன வேலை? அவருக்கு இங்க யாரெல்லாம் வராங்கன்னு நோட் பண்ணணும். அவர் ஒரு ரெக்கார்டு அட்டண்டன்ஸ் வச்சுட்டு இருக்கிறாரு. எத்தனை லட்சம் பேர் வராங்கன்னு. அதுக்கு அவருக்கு இவ்வளோ நேரம் போதும். இவ்வளோ நேரம் போதும். யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்னு அவருக்கு தெரியும் இல்லையா? அப்போ அவர் இவர்களுக்கெல்லாம் என்னென்ன குறைகள் இருக்கின்றனவோ அத்தனை குறையும் தீர்க்க வேண்டியது அவருடைய வேலை. அடுத்த மாதம் நம்ம இங்கே திரும்பி வர்றதுக்குள்ளார நாம் வச்சிருக்கிற எல்லா விண்ணப்பத்தையும் அவர் ரெடி பண்ணணும். அவருக்கு வேலை கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம சும்மா உட்கார முடியாது. அவர் இனிமே அவருக்கு ஒரு மாதத்துக்கும் ஒர்க்கு. இப்படி மாதம் மாதம் அவருக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கேன்றேன் நான். மாதம் மாதம் அவருக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணும். பாவி மன குரங்காட்டம் பார்க்க முடியாது. நம்ம மனசு என்னங்க? மனம் ஒரு குரங்கே பரவாயில்ல. நான் குரங்கே பரவாயில்ல. மனசு அதோட வேகமாக தாவுது இல்லையா? இப்போ பேசிகிட்டே இருக்கிறோம், கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. மனசு எங்கெல்லாம் போயிருக்கா இல்லையா? உண்மையை சொல்லணும். போயிருக்கா இல்லையா? போகுது. பல சிந்தனையில் போகுது. பாவி மன குரங்காட்டம் பார்க்க முடியாதே. வள்ளலார் பாடுறாரு. பாவி மன குரங்காட்டம் பார்க்க முடியாதே. பதி வெறுத்தேன், நிதி வெறுத்தேன், பற்றனைத்தும் துரத்தேன். எல்லாம் போச்சு. அந்த மனசு படுத்த பாடு இருக்கு பாருங்க. பற்றனைத்தும் தவிர்த்தேன், ஆவி உடல் பொருளை உன்பால் கொடுத்தேன். ஏன்னா அந்த மனசு அறிஞ்செல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. மனசு ஒரு பக்கம் இறைவன்கிட்ட போகலான்னு நினைக்கும் போதே அந்த பக்கம் இன்னொருத்தன் கூப்பான். எப்பா நேற்றுக்கு வந்து பத்திரிக்கை வச்சானே போலையா கல்யாணத்துக்கு? ஐயோ ஆமாம், வீடு தேடி பத்திரிக்கை வச்சான்ல, கல்யாணத்துக்கு போகணும், நம்ம அடுத்த மாதம் கிரிவலம் போய்க்கலாம். வருமா இல்லையா? என்ன வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சானா? நம்ம வீட்டுக்குள்ளரே இறைவன் வந்து நம்மளை காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறான். அது மறந்து போகுது. வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சா ஓடி போயிடும். அடுத்த மாதம் கிரிவலம் போய்க்கலாம். அதான் மாதம் மாதம் இருக்கே. அப்படிதான் இருக்கு. பாவி மன குரங்காட்டம் பார்க்க முடியாது. பதி வெறுத்தேன், நிதி வெறுத்தேன், பற்றனைத்தும் தவிர்த்தேன், ஆவி உடல் பொருளை உண்பார் கொடுத்தேன், உன்னருட்பேர் ஆசை மயமாகி உனை அடுத்து முயல்கின்றேன். கூவியனை ஆட்கொள்ள நீ நினையாயோ, நினது குறிப்பறியேன். என்னை ஆட்கொள்றதுக்கு உனக்கு மனசே வரலையா? என்னதாயா நினைச்சிட்டு இருக்கிறேன்? அல்லப்பா, என்னதாயா நினைச்சிட்டு இருக்கிறேன்? உனது குறிப்பறியேன் தேவி சிவகாம வள்ளி மகிழ் மணவாளா அப்படின்னு பாரு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரியலையே. ஊன் பெறும் உயிரும் உணர்ச்சியும் அன்பும் ஊக்கமும் உண்மையும் என்னை தான் பெறு தாயும் தந்தையும் குருவும் தனிப்பெறும் தெய்வமும் தவமும் வான் பெறு பொருளும் வாழ்வும் நற்துணையும் மக்களும் மனைவியும் உறவும் நான் பெறு நண்பும் யாவும் நீ என்றே உனையே நம்பினேன் கைவிடேல் இணையே. இதுக்கு மேலே ஏதாவது இருக்குதா? ஊன் பெறும் உயிரும் உணர்ச்சியும் அன்பும் ஊக்கமும் உண்மையும் யான் என்னை தான் பெறு தாயும் தந்தையும் குருவும் தனிப்பெறும் தெய்வமும் தவமும் வான் பெறு பொருளும் வாழ்வும் நற்துணையும் மக்களும் மனைவியும் உறவும் நான் பெறு நண்பும் யாவும் நீ என்றே உனையே நம்பினேன் கைவிடேன் இணையே. எல்லாமே நீதான். என்னுயிர் நீ, என்னுயிருக்கு ஒரு உயிரும் நீ, என் என்னுயிருக்கு துணைவன் நீ, என்னை என்ற அன்னை நீ, என்னுடைய அப்பன் நீ, என் அரும்பொருள் நீ, என்னுடைய நட்பு நீ, என் நற்குரு நீ, என்னை கலந்த நட்பு நீ, என் தன்னுடைய வாழ்வு நீ, என்னை காக்கும் தலைவன் நீ, கண்மூன்று தழைத்த தேவே. எல்லாமே நீதான், எல்லாமே நீதான் அப்படிங்கிற உணர்வு நமக்கு எப்போ வருதோ அப்போதான் இந்த சரணாகதி அப்படிங்கிற அந்த பாதையில் நம்ம இருக்கிறோன்னு நிறைய பாடல்கள் இருக்கு. சத்தியம் சத்தியம் அருட்பெரும் ஜோதி தந்தையரே என்னை தாங்குகின்றீரே, உத்தமமாகும் நம் உடல் பொருளாவி உவப்புடன் அளித்தேன்னு பாடுவார். உத்தமமாகும் நம் திரு சமூகத்தின் உடல் பொருளாவியை உவப்புடன் அளித்தேன். உன்னுடைய அந்த திரு சமூகத்திலே என்னுடைய உடல் பொருள் ஆவியை கொடுத்துட்டேன். எத்தனை பாடல்கள் அந்த மாதிரி
அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1000, 700, 800 பாடல்கள் வள்ளல் பெருமான் அந்த மாதிரி பாடிக்கிட்டே இருக்கு. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? ஒரு பெரிய ஒரு மான் நிறமாச கர்ப்பம், அதுக்கு இப்போவோ அப்போவோ குழந்தை பிறக்க ஒரு மானுக்கு. அந்த மானை ஒரு சிங்கம் அப்படியே துரத்திக்கிட்டு வருது. மான் அப்படி பார்க்குது, சிங்கம் இந்த பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் காட்டு தீ நெருப்பு பற்றிக்கிட்டு எரியுது. இந்த மானு இந்த பக்கம் போனால் இதுகிட்ட மாட்டிக்கும், அந்த பக்கம் போனால் நெருப்பு, அந்த நெருப்பு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு, சிங்கமும் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த மானுக்கு பிரசவ வலி எடுத்துருச்சு. அந்த மான் என்ன பண்ணுச்சு? ஆண்டவா, நான் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியும், எல்லாம் என்ன கையை மீறி போயிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்? என்னுடைய குழந்தையை சரியான முறையில் முன்னெடுக்க வேண்டும். அது இதையும் மறந்துச்சு, அதையும் மறந்துச்சு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு வேடன் வேற ரெடியாக இருக்கிறான், மானை போட்டு. வேடன் ரெடியாக இருக்கான், நெருப்பு பற்றிக்கிட்டு வந்து இந்த பக்கம் சிங்கம் துரத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு வலி, பிரசவ வலி. என்ன பண்ணும் அது? நான் பிரசவத்தை பார்த்துக்கிறேன்னு. அது நான் பிரசவத்தை பார்த்துக்கிறேன், என்ன ஆனாலும் ஆயிட்டு போகும். இறைவா நீயே சரண் அப்படின்னு வச்சு அது அதனுடைய மொத்த கான்சன்ட்ரேஷனையும் அந்த குழந்தையை ஈண்டெடுப்பதில். ஜம்மனு மான்குட்டி வந்து விழுது. மான்குட்டி பறக்குது. இந்த மான் கண்ணை திறந்து பார்க்குது. என்னடா ஆச்சு, என்ன ஆச்சு? நாம உயிரோடு இருக்கிறோம். அந்த பிரசவ வேதனையில் அதுக்கு இடி, மின்னல், மழை எதுவுமே அதுக்கு தெரியல. இறைவா அப்படின்றது மட்டும்தான் அதுக்கு தெரிஞ்சது. எல்லாம் ஆச்சு. வேடன் நம்பெய்துகிறான். மானை குறிவைத்து வேடனுடைய அம்பு பாய தயாராக இருக்கிறது. இடியும் மின்னலும் அவனுடைய பார்வையை பாதிக்கிறது. அம்பு செலுத்தப்பட்டது. அம்பு குறிதவறி சிங்கத்தினை தாக்கி. அம்பு நேரம் போய் எதை போட்டுச்சு? சிங்கத்தை போட்டுச்சு. வேடனுடைய அம்பு மானை போடல, சிங்கத்தை. அப்போ சிங்கத்துக்கிட்ட இருந்து மான் தப்பிச்சு. எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பு வந்துக்கிட்டே இருக்குது. அடித்த மழையில் நெருப்பு அணிஞ்சு. அப்போ இதெல்லாம் யாருடைய செயல்? இறைவா, அவ்வளோதான். நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறேன், மற்றதை நீ பார்த்துக்கோ. நான் என்ன பண்ணுறனோ அதை பண்ணுறேன், மற்றதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு வச்சு மானு வேடன்கிட்டையும் தப்பிச்சுது, சிங்கத்துக்கிட்டையும் தப்பிச்சுது, நெருப்புக்கிட்ட இருந்தும் தப்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தான் இறைவன் நம்மை காப்பாற்றுவான் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம, அந்த நம்பிக்கை இருந்தது அப்படின்னா எல்லாம் எந்த விதமான தீங்கும் நமக்கு நேராது இல்லையா? இந்த மாதிரி வள்ளல் பெருமான் சொல்றார், ஊனே உடைய பொருளே என் உருகி மனது தடுமாறி வீணே துயர்ந்து அழுந்துகின்றேன், வீணே துயரத்து அழுந்துகின்றேன், வேறோர் துணை ஒன்றில்லேன், உனே உயிரே உடலே உட்பொருளே, வேறோர் துணை நின் அடியன்றி, வேறோர் துணை நின் அடியன்றி. கருணை அமுதே பெருங்கருணை கடலே கனியே கரும்பே நான் சேரிய தனியை மலை மருந்தே தேனே ஞான செழும் சொன்னதே. எல்லாமே இறைவன் தான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட நம்ம வாழ்ந்தோம் என்றால், எல்லாமே இறைவன் என்கின்ற அந்த நம்பிக்கையோட வாழ்ந்தோம் என்றால் நமக்கு எந்த குறையும் நடக்கும். குற்றம் செய்யணும் குணமாக கொண்டு நம் அற்றம் தவிர்க்கும் நம் அப்பர் பதத்திற்கே அபயம் அபயம்னு பாடும். இந்த அபயம்ங்கிற அந்த குரல் இருக்கு பாருங்க. நான்லேருந்து மறுபடியும் சொல்லுமா? இந்த கதையை மறுபடியும் சொல்றாங்க. ஓகே, இருந்துட்டு போட்டோம். ஓகே, ஒரு மான் நிறைமாத கர்ப்பிணி, எப்போ வேணாலும் குழந்தை பிறக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் அந்த மான் இருக்கிறது. அதை ஒரு பக்கம் சிங்கம் வேட்டையாட வந்து கொண்டிருக்கிறது.
ஒரு பக்கம் வேடன் அம்பு எய்த தயாராக மானை நோக்கி குறிவைத்து கொண்டிருக்கின்றான். ஒரு பக்கம் காட்டு தீ எரிந்து கொண்டு அந்த மான் இருப்பிடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. எங்கேயாவது போறாரு, இங்க வராது. காட்டு தீ வந்துகிட்டு இருக்குது. இடியும் மின்னலும் மழையும் தயாராகி கொண்டிருக்கிறது. மானுக்கு எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்ண முடியும்? என்னால் இனிமேல் எதுவும் பண்ண முடியாது. நான் இங்கேருந்து தப்பிச்சா அங்கே மாட்டிப்பேன், அங்கேருந்து தப்பிச்சா இங்கே மாட்டிப்பேன். ஏதோ ஒன்று நடக்க போகுது. எது வேணாலும் நடக்கட்டும். இறைவா, ஒரே ஒரு குரல். மான் என்ன பண்ணுச்சு? இறைவா, நீயே சரண். நான் என் வேலையை பார்க்குறேன். என் குழந்தையை ஈற்றெடுக்கும் இந்த வேலையில் நான் என் கவனத்தை செலுத்துகின்றேன். எங்களை காப்பதும் அழிப்பதும் உன்னுடைய பொறுப்புன்னு விட்டுடுச்சு. என்னை காப்பதும் அழிப்பதும் உன் செயல் அப்படின்னு விட்டுட்டு அப்புறம் பார்க்குது, குழந்தை பறக்குது, மான் நல்லா இருக்கு, குட்டியும் நல்லா இருக்கு. என்னென்ன நடந்தது சுத்தி? எப்படி நாம் தப்பித்தோம்? இறைவா, வேடன் அம்பெய்துகின்றான். அம்பு புறப்படுது. மின்னல் அந்த வேடனை தாக்குகிறது. வேடனுடைய அம்பு மானிலிருந்து தவறி அந்த சிங்கத்தை நோக்கி பாய்கிறது. சிங்கம் இறந்து விடுகிறது. வேடனுடைய கண் பார்வை போயிருச்சு. அதனால திரும்பி அவன் அம்பை எடுப்ப தயாராக இல்லை. அப்ப வேடனும் போயிட்டான், சிங்கமும் போச்சு. நெருப்பு, இடி, மின்னல், மழை, அந்த மழை வெள்ளம், அந்த மழை நீர் அந்த நெருப்பை அணைத்தது. அப்போ ஒரே நேரத்தில் 3 யமன், என்ன 3 வேஷத்துல வந்தான் அந்த மானுக்கு. அத்துணை யமனையும் வென்றது என்ன? அந்த இறை நம்பிக்கை. வேற ஒண்ணுமே கிடையாது. இறைவா, என்ன பண்றியோ பண்ணிக்கோ, என்னால் ஆவதொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இறைவான்னு ஒரு குரல். அவ்வளவுதான். அங்கே அத்துணை விஷயங்களும் பொடி பொடி ஆயிடுச்சு. அந்த மான் தப்பித்தது. எதைதான் பண்ணணுங்கிறார் வள்ளலார். இறைவனே, உன்னுடைய திருவடிகளே சரணம். அபயம் அபயம். பெருமானே, அபயம் அபயம். குற்றம் செய்யணும் குணமாக கொண்டு நம் அற்றம் தவிர்க்கும் அப்பர் பதத்திற்கே அபயம் அபயம். அது பெரிய பாட்டு. அந்த அபயம் அபயம். கிருஷ்ணா அபயம் அப்படின்னா கிருஷ்ணன் காப்பாற்றுறான். அந்த மாதிரி அந்த அபய குரல் கொடுக்கணும். அந்த அபயம்னு வச்சா போறோம், அத்தனை இடர்களும் நீங்கி எல்லாமே நமக்கு கிடைத்துவிடும். பகவானை பூஜிப்பதும் இதே மாதிரி ஒரு குருவி. கடல் அலை பக்கமா ஒரு மரக்கிளை. ஐயா, கடல் அலை வந்து அப்படியே அந்த மரக்கிளை அப்படி தொட்டுட்டு போகும். சுகமா இருக்கும். நம்ம கடல்ல போய் அலையில நிக்கிறோம் இல்லையா, காலை நினைச்சிட்டு போகுது, சுகமா இருக்கு இல்லையா? எத்தனை பேர் பீச்சுக்கு போகணும்னு இங்கேருந்து கிளம்பி போறீங்க? அந்த மாதிரி அந்த மரக்கிளையிலே ஒரு பறவை கூட்டோட ஜாலியாக இருக்கு. அதனுடைய போராத காலம் பாருங்க. ஒரு பெரிய அலை வந்து அப்படியே அந்த கூட்டை தூக்கிடுச்சு. பெரிய அலை வந்து அப்படியே அந்த கூட்டை தூக்கி அப்படியே போட்டுருச்சு. அது அந்த தண்ணியில் அந்த கூட்டோட தவிக்குது. அப்போ அந்த தாய் குருவி தந்தை குருவி ரெண்டும் பேசிக்குது. என்ன பண்ணுறது? இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களை காப்பாற்றணும்னா என்ன பண்ணுறது? அப்போ அதில் ஒரு குருவி சொல்லுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இந்த தண்ணியை நம்ம மூக்கால் எடுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல ஊற்றிட்டு வந்துடலாம். இப்படி கடல் தண்ணி, அதை 2 பேரும் எடுத்துக்கிட்டு போய் ஊற்றிட்டு வந்து நம்ம குழந்தைய காப்பாற்றிடலாம். நம்பிக்கை. நம்ம இந்த வேலையை பண்ணுவோம், கடவுள் பார்த்துப்பாருன்னுச்சு. அது நம்ம இந்த வேலையை பண்ணுவோம், கடவுள் பார்த்துப்பார். 2ம் பண்ண ஆரம்பிச்சிச்சுங்க. என்ன? கடல் தண்ணியை குருவி உறிஞ்சி எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல துப்பிட்டு வந்து மறுபடியும் உறிஞ்சி எடுத்துகிட்டு போய் துப்பிட்டோம். அது பாட்டுக்கு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த பக்கமாக அப்படியே ஒரு ரிஷி போகிறார். என்னடா அந்த குருவிங்க சத்தம் போட்டு பறந்துக்கிட்டே இருக்கு, இந்த கடல் ஓரத்தில் இதுங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறார். பார்த்தா இந்த 2 குருவியும் கடல் தண்ணியை உரியுது, கொண்டு போய் போடுது. கடல் தண்ணியை உரியுது, கொண்டு போய் போடுது. பக்கத்தில் ஒரு கூட்டில் குருவி குஞ்சுகள் போயங்கன்னு கத்திக்கிட்டே கிடக்கு. அவர் ஆஹா என்ன நடந்ததுன்னு யோசிக்கிறாரு. அவருக்கு ஞான திருஷ்டியில் எல்லாம் தெரியுது. கடல் அலையிலேருந்து இது கீழே விழுந்துருச்சுங்க. இதுங்க கடல் தண்ணியை வத்தி வச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அப்படி அது சாத்தியமா
ஆனால் இவங்க எவ்வளோ நம்பிக்கையாக இதுங்க செய்துங்க அப்படின்னு பார்த்து அவருக்கு அவ்வளோ பெரிய ஆச்சரியம். அவர் நம்ம இதை எப்படியே விட்டுட்டு போனால் அப்புறம் நம்மளுடைய தவ ஆற்றல், நம்மளுடைய அந்த நிலைக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே கண்ணை மூடி தியானம் பண்ணுறாரு. கடல் தண்ணி அப்படியே உள்வாங்குது. கடல் தண்ணி உள்வாங்குது. அந்த தண்ணி உள்வாங்கின உடனே அந்த குருவிகள் பேசிக்குதான், பாத்தியா நம்ம கடல் தண்ணியை வத்த வச்சுட்டோம், நம்ம குருவிகள் எல்லாம் கவுஞ்சிகள் எல்லாம் குழந்தைங்களை காப்பாற்றிட்டோன்னு அவ்வளோ சந்தோஷமாக போய் அந்த கூடை தூக்கிட்டு வந்து மறுபடியும் அந்த மரக்கலையில் வச்சு அவ்வளோ சந்தோஷமாக குரல் எடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த துறவி போகிறார். அவங்களுக்கு இந்த துறவி காப்பாற்றிச்சுங்கிற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அந்த விஷயம் கூட தெரியாது. அவங்க என்ன, நாம் இந்த கடல் தண்ணியை வத்த வைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு செயலிலே இறங்கினார்கள். மேல் மற்றபடி கடவுள் நம்மை பார்த்து கொள்ளுவாருங்கிற அந்த நம்பிக்கையில் கடவுள் மேலே பாரத்தை போட்டு அவங்க என்ன வேலை செய்யணுமோ அந்த முயற்சியை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். கடவுள் என்ன பண்ணாரு, ரிஷி அந்த பக்கம் அனுப்பினார். அவருக்கு எல்லா விஷயத்தையும் புரிய வச்சாரு. கடல் நீரை வற்ற வைத்தார். அந்த குருவிகளை காப்பாற்றினார். நடந்துதான் நடக்கலையா? நடக்கும். இது மாதிரி அனைத்தும் நடக்கும். நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் இறைவன் மேல் பாரத்தை போட்டுவிட்டு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்து கொண்டே இருந்தோம் என்றால் இறைவன் நம்மை 100% சத்தியமாக காப்பாற்றுவார். இதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இருக்கவே கூடாது, இல்லைங்களா? அதை தான் வள்ளல் பெருமான் திருப்பி 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 சொல்லிட்டு இருக்கிறார். எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் முடிக்கும் நம் புண்ணியனார் தெய்வ பொன்னடி போதுக்கே அபயம் அபயம் அபயம். எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் முடிக்கும் நம் புண்ணியனார் தெய்வ பொன்னடி போதுக்கே அபயம் அபயம் அபயம். தீராத வல்வினை தீர்க்கின்ற பாதம். நிறைய பாட்டு பாடியிருக்கார். நான் 1-2 வரிகள் நேரம் கருதி 1-2 வரிகள் தான் சொல்லிட்டு இருக்கேன். தீராத வல்வினை தீர்க்கின்ற பாதம், தெய்வங்கள் எல்லாம் தரிசிக்கும் பாதம். இறைவனுடைய அந்த பாதம். ஈடனைகள் நீக்கி நமக்கு இன்பளிக்கும் என்று மன்றில் ஆடும் திருவடிக்கே ஆசை வைத்தேன் ஐயாவே. ஏன் அந்த திருவடி மேல ஆசை வைக்கணும்னு சொல்றாரு? ஈடனைகள் நீக்கி நமக்கு இன்பளிக்கும் என்று. ஈடணைகள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம தண்ணியெல்லாம் அணை கட்டி தேக்கி வைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தேக்கி வைத்திருக்கக்கூடிய நம்முடைய அந்த வினைகள் எல்லாவற்றையும் ஈடு செய்யக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு? நம்மளால நம்ம வினையை தீர்த்துக்க முடியுமா? என்ன வினை வச்சிருக்கிறோன்னே நமக்கு தெரியாதுங்க ஐயா. என் முதுகில் எவ்வளோ மூட்டை இருக்குதோ எனக்கு தெரியுமா? தெரியாது. ரொம்ப தைரியமாக வந்து உட்காந்துங்க பேசிட்டு இருக்கிறேன். ஆனால் என்னுடைய வினை என்னை எப்படி அப்படியே ரெடியாக இருக்கும் தாக்கிறதுக்கு. ஏன் தாக்காமல் நின்றுட்டு இருக்கு? ஐயோ இவன் ஏதோ சொற்பொழிவு பண்ணிட்டு இருக்கிறான், வெயிட் பண்ணலான்னு தள்ளி வச்சுட்டு இருக்கு. ஈடணைகள் நீக்கி நமக்கு இன்பளிக்கும் என்று மன்றில் ஆடும் திருவடிக்கே ஆசை வைத்தேன் ஐயாவே. ஆசை வைக்கணும் ஐயா. இறைவனுடைய திருவடி மேல் ஆசை வைக்கணும். என்னெடுத்து மேலேயும் ஆசை வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஐயா. உலகத்தில் இருக்கக்கூடிய அழியக்கூடிய பொருள்கள் மேலெல்லாம் அவ்வளோ ஆசைப்படுறோம். எதையாவது பார்த்தா உடனே நம்ம மறுபடியும் சொல்ல சொல்லுங்க. ஈடணைகள் நீக்கி நமக்கு என்பளிக்கும் என்று மன்றில் ஆடும் திருவடிக்கே ஆசை வைத்தேன் ஐயா. பாடலற சாகா வரங்கொடுக்கும் என்று மன்றில் ஆடும் திருவடிக்கே ஆசை வைத்தேன். வாடலற, வாடல்னா என்ன தெரியுங்களா? அப்படி அப்படி கணத்தில் கை வச்சுன்னு உட்காரதில்லை, மரணம் தான். ஆண்டவர் சோதிக்கின்றார் என்றால் அது நம்மை மரணம் அடைய செய்விப்பதே. நமக்கு சின்ன சின்னதாக ஏதாவது விஷயம் போயிடுச்சுன்னா உடனே என்னை எப்படிலாம் சோதிச்சான் தெரியுமா? அதெல்லாம் சோதனை கிடையாது. அதெல்லாம் நம்மளுடைய வினை பயன்கள், அவ்வளோதான். ஆண்டவர் நம்மை சோதிக்கின்றார் என்றால் நம்மை மரணம் அடைய செய்வதே அப்படின்னு வள்ளலார் சொல்றார். இங்க சொல்றாரு, பாடலற சாகா வரம் கொடுக்கும் என்று மன்றில் ஆடலடி பொன்மலர்க்கே அன்பு வைத்தேன். பொற்புறவே பொன்றா பொருள் அளிக்கும் என்று மன்றில் அற்புத பொற்சேவடிக்கே அன்பு வைத்தேன். பொன்றா பொருள் என்ன? பொன்றாமல் அழியாமல்
என்றும் வளரக்கூடிய பொருள். அது இறைவனுடைய அருள். அது வேணும்னு தான் அற்புத பொற்சேவடிக்கே அன்பு வைத்தேன் ஐயாது. ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஓர் துணை நின் பொன்னடியன் துண்ணுகின்றேன், உன்னை அன்றி யார் துணையும் வேண்டேன் என் அன்புடைய ஐயாது. பாடுறார். ஓர் துணை நின் பொன்னடியன் துண்ணுகின்றேன், உன்னை அன்றி யார் துணையும் வேண்டேன் என் அன்புடைய ஐயாது. எப்படி நின் உள்ளம் இருக்கின்றது என்னளவில், அப்படி நீ செய்க எனக்கு அன்புடைய ஐயா. இதுதான் முழு சரணாகதி. எப்படி நின் உள்ளம் இருக்கின்றது என்னளவில், அப்படி நீ செய்க எனக்கு அன்புடைய ஐயா. எப்படி நீ நினைக்கிறே செய்டா, எனக்கு என்ன இருக்குது, எனக்குன்னு எந்த உரிமையும் கிடையாது. என்னால் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் கழிக்க முடியாது. என்னால் ஒன்றும் கழிக்க முடியாது. என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ. எப்படி நின் உள்ளம் இருக்கின்றது என்னளவில், அப்படி நீ செய்க எனக்கு அன்புடைய ஐயாவை. எவ்வண்ணம் நின் கருத்திங்கு என்னளவில் எண்ணியதோ, அவ்வண்ணம் செய்க எனக்கு அன்புடைய ஐயாவை. இந்த 3 வரிகளும் நாங்கள் அப்படி கடைபிடிக்கிறோம். நான் எங்கேயாவது கிளம்புறேன், ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னா இதை சொல்லாமல் நான் கிளம்புறதே கிடையாது. ஓர் துணை நின் பொன்னடியன் உண்ணுகின்றேன், உன்னை அன்று யார் துணையும் வேண்டேன் என் அன்புடைய ஐயாவே. எப்படி நின் உள்ளம் இருக்கின்றது என்னளவில், அப்படி நீ செய்க எனக்கு அன்புடைய ஐயாவே. எவ்வண்ணம் நின் கருத்திங்கு என்னளவில் எண்ணியதோ, அவ்வண்ணம் செய்க எனக்கு அன்புடைய ஐயாவே. இதுதான் எங்களுடைய பிரார்த்தனையே. சன்மார்க்கத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா எங்களுடைய முழு பிரார்த்தனை இந்த 3 வரிகள். மறுபடியும் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இதை நீங்களும் சொல்லலாம். எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குறீங்களோ சரிதான். ஓர் துணை நின் பொன்னடியன் உண்ணுகின்றேன், உன்னை அன்றி யார் துணையும் வேண்டேன் என் அன்புடைய ஐயாவே. சொல்ல முடியுங்களா? கொஞ்சம் சொல்றீங்களா? ஓர் துணை நின் பொன்னடியன் உண்ணுகின்றேன், ஓர் துணை நின் பொன்னடியன் உண்ணுகின்றேன், உன்னை அன்றி யார் துணையும் வேண்டேன் என் அன்புடைய ஐயாவே. உன்னை அன்றி யார் துணையும் வேண்டேன் என் அன்புடைய இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்கோ. எப்படி நின் உள்ளம் இருக்கின்றது என்னளவில், எப்படி நின்னுள்ளம் இருக்கின்றது என்னளவில், அப்படி நீ செய்க எனக்கு அன்புடைய ஐயாவே. அப்படி நீ செய்க எனக்கு அன்புடைய ஐயா. எவ்வண்ணம் நின் கருத்துங்கு என்னளவில் எண்ணியதோ, எவ்வண்ணம் நின் கருத்திங் என்னளவில் எண்ணியதோ, அவ்வண்ணம் செய்க எனக்கு அன்புடைய ஐயாவே. அவ்வண்ணம் செய்க எனக்கு அன்புடைய ஐயா. நம்ம இனிமே எதுவும் எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். எல்லாரும் அவங்க வேலையை செய்யுங்க. இறைவன் நம்மை காப்பது சத்தியம் 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 என்று சொல்லி இறைவனுடைய திருவடிகளை நாம் இறுக பிடித்து கொள்வோம். நம்மை காப்பாற்ற வேண்டிய கடமை அவனுக்கு இருக்கின்றது. நம்மை எல்லாம் காப்பாற்றுவான். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.